வணக்கம். இந்த வீடியோ நம்ம நவம்பர் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் வீடியோ பார்ட் 5. ஓகே, பார்ட் 5 கிடையாது, பார்ட் 6. ஸோ 5 வீடியோ வந்து அப்லோட் ஆகிருக்கு. யாராவது பார்க்கல அப்படின்னா மறக்காம போய் பாருங்கள். உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, குளோபல் மீத்தேன் ரிப்போர்ட் ஸ்டேட்டஸ். ஓகே, சாரி, குளோபல் மீத்தேன் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட். ஓகே, யார் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ மீத்தேன் அப்படிங்கிறது என்விரான்மெண்டலி ஹசார்டியஸ் கேஸ். கரெக்டாக? என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு கேஸ். கரெக்டாக? ஸோ அப்போது யார் வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் ஃபாரம் வந்து சம்மந்தம் இல்லாதது. ஓகே, எக்கனாமிக் ஃபாரம் வந்து சம்மந்தம் இல்லாதது. இதில் மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு சிலது. ஓகே, ஸோ அப்போது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் அண்டு கிளைமேட் அண்டு க்ளீன் ஏர் கோயலிஷன். ஓகே, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்துங்க, குளோபல் மீத்தேன். ஸோ ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீத்தேன் மிடிகேட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கண்ட்ரியிலிருந்தும் எந்த அளவுக்கு வந்து மெஷர்ஸ் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு அப்டேட் பண்ணணும். ப்ளஸ் வந்து அவங்க எந்த கண்ட்ரி என்ன ரேஞ்சில் இருக்குது, என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஃப்யூச்சரில் வந்து இது 15 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும், 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும், அதனால் இப்போவே வந்து நீங்கள் அவேர்னஸாக இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் அவங்க சைட்லேருந்து சொல்லுவாங்க. ரைட்டா? அவ்வளோதான் விஷயம். ஓகே, அடுத்து வந்து கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் சாரல் சிம்ஸ். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா, இட் இஸ் டிசைன்டு டு சிம்பிளிஃபை the progress of registration for imports of small consignments under steel import monitoring system. ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போது வெளிநாட்டிலேருந்து ஏதாவது இறக்குமதி பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கிங்களேன், கஸ்டம்ஸில் வந்து இம்போர்ட் அந்த கிளியரன்ஸ் அப்படிங்கிறது வாங்கணும். ஓகேவா? ஸோ அப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஸ்டீல் செக்டாரில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த சின்ன சின்ன ப்ராடக்ட் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஸோ இந்த சாரல் சிம்ஸ் அது மூலமாகவே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வச்சுங்களேன், ஸோ அப்ளை பண்ணி அந்த இது வந்து வாங்கிக்கலாம். ஓகே, பர்மிஷன் அப்படிங்கிறது வாங்கிக்கலாம். அதுக்கு தான் வந்து இந்த சாரல் சிம்ஸ் அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இந்த இனிஷியேட்டிவ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய மினிஸ்டர் யாருன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹெச்டி குமாரசாமி. ஓகேவா? ஓகே, அப்போ ஆப்ஷன் சி போத் 1 and 3 ஆன்சர். ரைட்டா? எஸ். பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த சிம்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்டீல் இம்போர்ட் மானிட்டரிங் சிஸ்டம். மேபி அப்ரிவியேஷனில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏதாவது ஐயோட அப்ரிவியேஷன் என்ன, எம்மோட அப்ரிவியேஷன் என்னன்னு கேட்கலாம். ஸ்டீல் இம்போர்ட் மானிட்டரிங் சிஸ்டம். ரைட்? எஸ், அவ்வளோதான் விஷயம். ஓகே, இதில் வேறு ஏதாவது இருக்கா? ஸோ வேறு எதுவும் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான். ஓகே, அடுத்து வந்து விச் இன்ஸ்டிடியூஷன் ரீசென்ட்லி ரிலீஸ்ட் ரிப்போர்ட் ஓகே ஆன் வாட்டர் பட்ஜெட்டிங் இன் ஆஸ்பிரேஷனல் பிளாக்ஸ் இன் இந்தியா. ஓகே, ஸோ ஒரு 18 ஆஸ்பிரேஷனல் பிளாக்ஸை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, 11 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரியிலே இருந்து 18 ஆஸ்பிரேஷனல் பிளாக்ஸ். ஓகே, அந்த பிளாக்குக்கு வந்து மட்டும் வாட்டர் பட்ஜெட்டிங் அப்படிங்கிறத வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? வாட்டர் பட்ஜெட்டிங் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ரிப்போர்ட் வந்து யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட்டெல்லாம் வந்து நமக்கு தெரியும். யார் ரிலீஸ் பண்ணுவாங்க? நீத்தி ஆயோக் அவங்க தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆப்வியஸாக அவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நீத்தி ஆயோக் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விகே பால் அவர் தான் வந்து நீத்தி ஆயோகினுடைய மெம்பர், அவர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா வாட்டர் பட்ஜெட்டிங் இன் ஆஸ்பிரேஷனல் பிளாக்ஸ் எஃபிஷியன்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஓகே, கரெக்டாக எப்படி வாட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். பெங்களூரில் வந்து வாட்டர் கிரைசிஸ் இருந்துச்சு இல்லையா? ஸோ அப்போ பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஸோ பைப்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணி வர மாதிரி தான் வந்து அவங்க வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சப்சிடரி இது நீத்தி ஆயோகினுடைய ஒரு கிளை வந்து பார்த்துட்டிங்கன்னா அடல் இன்னோவேஷன் மிஷன். ஓகே, அவங்க கூட சேர்ந்து CFA இன்ஸ்டியூட் இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஸோ 2 பேரும் சேர்ந்து தான் வந்து இதை வந்து கொண்டு வர போகிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ தண்ணி எக்ஸசிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து இந்தியாவில் வந்து ஜல்ஜீவன் மிஷன் அப்படிங்கிறது 2019 லான்ச் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? ஓகே, டேப் வாட்டர் கனெக்ஷன்.
ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2028 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 15.76 கோடி கிட்டத்தட்ட, ஓகேங்களா, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா 15.76 கோடி வந்து பார்த்துட்டிங்கன்னா டேப் வாட்டர் கனெக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஹவுஸ் ஹோல்டுக்கு. ஓகே, ஸோ இதோட டார்கெட் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 55 லிட்டர் டேப் வாட்டரில் வந்து தண்ணீர் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எய்ம். ரைட்டா, அடுத்த கேள்வி போயிடலாம். ஓகே, நான் சொன்ன மாதிரி 18 ஆஸ்பிரேஷனல் பிளாக்ஸு ஃப்ரம் 11 ஸ்டேட்ஸு, 1 யூனியன் டெரிட்டரி, மொத்தம் 12. ஓகே, 11 ஸ்டேட்ஸு, ஒரு யூனியன் டெரிட்டரி. ரைட்டா, எஸ். ஸோ இது வந்து பைலட் எக்ஸசைஸ். பைலட் அப்படின்னா என்னது இது வந்து ட்ரையல் பேசிஸில் செக் பண்ணி பார்க்க போகிறாங்க. ஃபார் வாட்டர் பட்ஜெட்டிங் அண்டர் திஸ் ரிப்போர்ட் வாஸ் கண்டக்டட் இன் ஹவு மெனி ஆஸ்பிரேஷனல் பிளாக்ஸ் அக்ராஸ் இந்தியா. எவ்வளவு ஆஸ்பிரேஷனல் பிளாக்ஸ்? 18. ரைட், பார்த்துங்க, அவ்வளோதான். ஸோ விச் ஸ்டேட் இன் இந்தியா வாஸ் தி ஃபஸ்ட்டு டு அடாப்ட் வாட்டர் பட்ஜெட்டை அடாப்ட் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்டேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ 3 பாருங்கள். பீகார் இருக்க வாய்ப்பு இருக்கா? மேபி என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா பீகார் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகேவா, குஜராத் இருக்க வாய்ப்பு இருக்கா? இருக்குது. தமிழ்நாடு இருக்குது. கேரளா எஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஏன் அப்படின்னா வந்து இது வந்து கொஞ்சம் அல்பத்தனமாக இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் கொஞ்சம் இப்படியே யோசிக்கலாமா அப்படின்னு யோசிக்கணும். ஓகே, லிட்ரஸி ரேட் அதிகமாக இருக்கிற ஸ்டேட் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா வந்து தண்ணீரை அவங்க தான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக பயன்படுத்தணும்னு கொஞ்சம் யோசிப்பாங்க. ஸோ இது வந்து இதெல்லாம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் நான் வந்து இப்படி தான் யோசிப்பேன். ஓகேங்களா, ஸோ சில பேசிக் சென்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த சிவிக் சென்ஸ் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ இதை வச்சு தான் யோசிச்சு ஆகணும். ரைட்டா, ஓகே. ஸோ இந்த கேள்வி வந்து இது சப்போஸ் கேட்குறாங்க அப்படின்னா இது சொன்னது உங்களுக்கு வந்து ஞாபகத்துக்கு வரலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் ஏ, கேரளா. ஓகே, கேரளா தான் வந்து ஃபஸ்ட்டு வாட்டர் பட்ஜெட்டை அடாப்ட் பண்ண ஸ்டேட். ஓகேவா, விச் ஆர்கனைசேஷன் லான்ச்டு ப்ராஜெக்ட் கஜலாக் இனிஷியேட்டிவ். ஸோ அப்படிங்கிறது என்னென்னா இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஒரு நிமிஷம், இந்த மனிதர்களுக்கும் விலங்கினங்களுக்கும் உள்ள பாண்ட் அப்படிங்கிறது வந்து சொல்கிறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்து இது கஜா. ஸோ விலங்கு அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட். ஓகே, எலிஃபெண்ட்டுக்கும் மனிதர்களுக்கும் இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா, ஸோ இது யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டாக். ஓகே, இன்டாக், இந்தியன் நேஷனல் ட்ரஸ்ட் ஃபார் ஆர்ட் அண்ட் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ். ஓகே, கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ். ஓகேங்களா, அவங்க தான் வந்து இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து எந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத பார்த்துங்க. ஓகேவா, அடுத்து வாட் இஸ் த பிரைமரி ஃபோக்கஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் கஜலோக். ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எலிஃபெண்ட் சம்மந்தப்பட்டதே தந்திருக்காங்க. ஓகே, யார் லான்ச் பண்ணாங்க? இந்தியன் இது. ஓகேங்களா, இந்தியன் ஆர்கனைசேஷன், இந்தியன் நேஷனல் ட்ரஸ்ட். ஓகே, இந்தியன் நேஷனல் ட்ரஸ்ட் ஒரு ட்ரஸ்ட்டு. எதுக்காக அப்படின்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஹெரிட்டேஜ்காக இருக்கிற ஒரு ட்ரஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆர்கனைசேஷன். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் இதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ இது வந்து டிரான்சிஷனல் கல்ச்சர் நேச்சர் ப்ரோக்ராம் சென்டர்டு ஆன் ஏஷியன் எலிஃபெண்ட்டுக்கும் இது என்ன சொல்கிறது, ஒரு நம்ம இப்போ இதில் போயிட்டீங்க அப்படின்னு கோயிலில் போனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், யானை இருக்கும். ஸோ அது எதுக்காக? ஸோ அது ஒரு வம்சாவளியான்னு சொல்ல முடியாது, ரொம்ப பழமையாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களுக்காக நம்ம வந்து அதை வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகேவா, ஸோ அந்த இதை வந்து சொல்கிறது தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் கஜலுக். ஓகே, கஜலுக் யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துங்க, இன்டிடேக். ஓகே, இந்தியா நேஷனல் ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. எதுக்காக? ஆர்ட் அண்டு கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ். இப்படி வச்சா தான் வந்து ஞாபகத்தில் நிற்கும். எவ்வளோ ஆர்கனைசேஷன் வந்து மைண்டில் நம்ம வந்து படிக்கணும், ஞாபகம் வச்சுக்க முடியும், யோசிச்சு பாருங்கள். ஸோ ஒரு சிலது வந்து வித்தியாசமாக, ஸோ ஒரு 10 நாள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன யூஸ் தேவைப்படுமோ அப்படியெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யோசிக்கிற குழு வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன புலத்தனமாக இருக்கும், கொஞ்சம் கேவலமாகவும் இருக்கும். அந்த மாதிரி வச்சுக்கிட்டாலும் கூட பரவாயில்ல நான் சொல்லுவேன். ஆனால் ஞாபகம் வச்சுக்கங்க, எக்ஸாம் முடியிற வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கங்க, அதுதான் விஷயமே தவிர. ஓகே, நமக்கு இந்த ப்ராஜெக்டோட நேம் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு, யார் ரிலீஸ் பண்ணுறாங்க தெரிஞ்சிச்சு, எதுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த வெளிப்படையாக தெரிகிற கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாமில் வராது. ஓகேங்களா, ஸோ இது மாதிரி வந்து எங்கேயோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு கொஸ்டினில் இந்த மாதிரி இருக்கும், அதை தூக்கி உள்ளே சொருவிடுவாங்க எக்ஸாமில். ஸோ அதனால் வந்து நம்ம ப்ராப்பராக படிச்சுக்கிறது நல்லது. ஓகே, அடுத்தது வேர் இஸ் இந்தியாஸ் ஃபஸ்ட் குவாண்டம் சிட்டி எஸ்டாப்ளிஷ்ட். ஓகே, குவாண்டம் சிட்டி எஸ்டாப்ளிஷ்ட்.
ஓகேவா? ஸோ குவாண்டம் மிஷன் அப்படிங்கிறது தெரியும், நம்ம 23 லான்ச் பண்ணாங்க. பட்ஜெட்டு 6003 கோடி, 6003 கோடி 8 வருஷத்துக்கு. அப்போ ஃபினான்ஷியல் இயர் 31 வரைக்கும். ஓகேவா? ஸோ இப்போது குவாண்டம் சிட்டி அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம குவாண்டம் சிட்டி இப்போ ரீசெண்டாக வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து அமராவதி, ஆந்திர பிரதேசில் அமராவதி. சந்திரபாபு நாயுடு வந்து குவாண்டம் வேலி அப்படி இப்படின்னு இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. ஸோ இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சிட்டி. ஸோ அங்கே இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பூனே, நியூ டெல்லி இது இருக்கிற வாய்ப்பு இருக்கா? ஓகே. அப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு 2 ஆப்ஷனில் வந்து பிக் பண்ணலாம். அப்போது ஆப்ஷன் பி கர்நாடகா தான் வந்து ஆன்சர் கரெக்டு. குவாண்டம் சிட்டியாக வந்து ஓகே அன்வீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு குவாண்டம் சிட்டி. ஸோ இப்படி வேணால் வச்சுங்களேன், கர்நாடகா சண்டை போட்டு வாங்கியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். இது வந்து கதை. ஓகே, இது வந்து புனையப்பட்ட கதை. ஸோ இது வந்து உண்மை கிடையாது. ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சந்திரபாபு நாயுடு சொல்லியிருப்பாங்க போல், நீங்கள் தான் வந்து அவ்வளோ குவாண்டம்க்கு இது பண்ணுறீங்க இல்லையா, எங்களுக்கு இந்த சிட்டியாவது விட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இந்தியா குவாண்டம் மிஷனு. ஓகே, இதெல்லாம் பார்த்துங்க. 6000 கோடி பட்ஜெட்டு 31 வரைக்கும். ஓகேவா? ஸோ இந்த குவாண்டம் சிட்டி மிஷன் வந்து எங்கே வரப்போகுது அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா அதோட பேர் என்ன, ஹசரகட்டா. ஓகே, ஹிசரகட்டா. ஓகே. ஸோ இது எப்போ இது வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 28வது பெங்களூர் டெக் சமிட் எங்கே நடந்தது அப்படின்னா பெங்களூரில். ஓகே, எவ்வளோ கோடி செலவில், 1000 கோடி செலவில் வந்து இந்த குவாண்டம் மிஷன் அப்படிங்கிறத லான்ச் பண்ண போகிறாங்க. ரைட். எஸ். அடுத்தது, வாட் டைப் ஆஃப் வெப்பன் சிஸ்டம் இஸ் FGM ஜாவலின் 148 ஜாவலின்? ஓகே, 148 ஜாவலின், FGM 148 ஜாவலின். ஸோ இது வந்து நம்ம USA கிட்டேருந்து வாங்குகிறோம். ஓகேவா? ஸோ இவர் வந்து சொல்லியிருந்தார், யார் பேர் என்ன, ட்ரம்ப் வந்து சொல்லியிருந்தார். ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜாவலின் வந்து நம்ம கொடுக்க மாட்டோம். ஸோ யாருக்கிட்ட, இவர்கிட்ட, யார், ஜெலன்ஸ்கி கிட்ட. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஜாவலின் அப்படிங்கிறது USA ஓடுது. ஓகே. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மேன் போர்ட்டபிள் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல். ஓகே. ஸோ எல்லா டெரெயினுக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படின்னா இந்த இது டேங்க் இருக்கு இல்லையா, பீரங்கி இது. ஸோ அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. ஓகேங்களா? வண்டி எடுத்துகிட்டு ஓட்டிட்டு எல்லா டெரெயின்லையும் ஏற முடியாது. ஓகேங்களா? அப்போ மேன் போர்ட்டபிளாக எடுத்துகிட்டு போகணும். ஸோ மேன் போர்ட்டபிள் அப்படின்னா வெயிட்டெல்லாம் வந்து கம்மியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. 20 to 30 கிலோ அப்படிங்கிறது இருக்கும். அதை தூக்கிட்டு போகணும். ஸோ அதை ஷோல்டரில் வச்சு தான் வந்து அதை வந்து ராக்கெட் லான்ச்சர் மாதிரி வச்சுங்களேன். ஸோ அதை வந்து இது பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து FGM 148 அப்படிங்கிறது மேன் போர்ட்டபிள் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் சிஸ்டம். ரைட்டா? ஓகே. ஸோ இது யார் இது பண்ணுறாங்க அப்படின்னா USA வந்து நமக்கு சப்ளை பண்ணுறதுக்கான அப்ரூவல் வந்து தந்திருக்காங்க. 93 மில்லியன். ஓகேங்களா? 93 மில்லியன், கிட்டத்தட்ட 810 கோடின்னு வச்சுங்களேன். 820 கோடின்னு வச்சுங்களேன். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தா 100 FGM ஆன்டி டேங்க் கைடட் மிசைலு ஒர்த்து 45 மில்லியன். ஓகே. அதுக்கப்புறம் 216 ரவுண்ட் ஆஃப் எக்ஸ்காலிபர் ப்ரிசிஷன் கைடட் ஆர்டிலரி ப்ரொஜெக்டைல்ஸ். ஓகே, ஆர்டிலரி ப்ரொஜெக்டைல்ஸ் துல்லியமாக தாக்கக்கூடியது. இது ரெண்டும் சேர்த்து 93 மில்லியன். ரைட்டா? எஸ், இட் இஸ் ஷோல்டர் ஃபயர்டு. ஓகேங்களா? இது யார் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கன்னா லாக்ஹெட் மார்டின், USA சேர்ந்த கம்பெனி. ஓகே. சிப்ரி ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான சேல் பண்ண கம்பெனி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாக்ஹெட் மார்டின். இவங்க தான் வந்து அதிகமான வெப்பன் சேல் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. ஓகே. ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா HAL. ஓகே, HAL 42வது பிளேஸு. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெல்லு 58, மெசகாண்டாகு ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட் வந்து 91. ரைட். ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து 22.3 கிலோங்க. மலையில் வந்து தூக்கிட்டு போகணும். ஓகேங்களா? மலை அப்படிங்கிறது பெய்கிற மலை கிடையாது, மவுண்டன். அதில் தூக்கிட்டு போகணும். ஓகேங்களா? அது இன்ஃப்ராரெட் வச்சு அது வந்து டிடெக்ட் பண்ணி டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது FGM 148. ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் டிஃபென்ஸ் டீல் அப்ரூவ்டு பை USA ஃபார் விச் கண்ட்ரி, எந்த கண்ட்ரிக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க? இந்தியா. ஓகேங்களா? இந்தியா. அடுத்தது வந்து இது இந்த எக்ஸ்காலிபர் இருக்கு இல்லையா, ஹை ப்ரிசிஷன் வந்து எதை வச்சு அச்சீவ் பண்ணுது அப்படின்னு கேட்டால் இன்ஃப்ரா இல்லை இது வந்து இன்ஃப்ரா கிடையாது, எக்ஸ்காலிபர் கிடையாது. இது அந்த இன்னொன்று பார்த்தோம் இல்லையா, அதுதான் வந்து இன்ஃப்ரா. ஓகே. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியல் நேவிகேஷன் சிஸ்டம் அண்ட் GPS கைடட். ஸோ இதை வச்சு தான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ப்ரிசிஷனாக வந்து ப்ரிசைஸாக வந்து டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஒரே நிமிஷம் நீங்கள் செக் பண்ணிக்கிறேன்.
பட் ஆனால் இங்கே இதுதான் தந்திருக்காங்க. ஆன்சர் என்ன இப்படி கொடுத்துருக்காங்க? இல்லை, இதை பற்றின டீட்டெயில் வந்து எனக்கு கரெக்டாக வந்து இல்லை. ஓகே, சாரி ஸோ இதை மட்டும் கொஞ்சம் நம்ம கன்சிடரேஷனில் வைப்போம். நான் பார்த்துட்டு என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, இது மட்டும் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்தது இந்திரா காந்தி பீஸ் ப்ரைஸ். ஓகே, இந்திரா காந்தி பீஸ் ப்ரைஸு இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 1986 தந்திருக்காங்க. ஓகே, டிஸ்ஆர்மமெண்ட் அண்டு டெவலப்மெண்ட் ஃபார் 2024 24 தந்திருக்காங்க. ஓகேங்களா, 1986 தராங்க. 25 லட்சம் அப்படிங்கிறது ப்ரைஸ் மணி. ஓகேவா? ஸோ இது யாருக்கு தந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிச்சலே பேச்லெட். ஓகே, மிச்சலே பேச்லெட் சிலி இருக்கு இல்லையா, அதனுடைய அந்த நாட்டை சேர்ந்தவங்க, சிலி அந்த நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலியினுடைய பிரசிடென்ட். ஓகே, இந்திரா காந்தி பீஸ் ப்ரைஸ் 2024. இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு உமன் பிரசிடென்ட் ஆஃப் சிலி அவங்க. ஓகேங்களா, 2006 2010 வரைக்கும் இருந்தாங்க ஃபஸ்ட்டு டேர்மில். ஓகே, சிலியினுடைய கேபிட்டல் வந்து சாண்டியாகோ, கரன்சி வந்து சிலியன் பெசோ. 86 தர்றாங்க. அதோட ப்ரைஸ் மணி வந்து பார்த்தீங்கன்னா 25 லட்சம். 25 என்னாச்சு? ஓகே, 25 லட்சம். ஓகே, அடுத்து வந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஃபுல்லி இண்டஸ்ட்ரி ப்ரொடியூஸ்டு சோலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் பிஎஸ்எல்வி. ஓகே, பிஎஸ்எல்வி வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க? இந்த டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்து மேனுஃபேக்சர் பில்டு பண்ண சொல்லி எந்த 2 என்டிட்டிஸ்க்கு தந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? பிஎஸ்எல்வி N1 ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட்டும் எல்என்டி ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் அண்ட் எல்என்டி ரைட்டா? அவங்க 2 பேர் தான் தந்திருக்காங்க. ஓகே, இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் தான் 42nd பிளேஸ் இருக்குது ரைட்டா? ஸோ அதனால் அவங்களுக்கு தந்திருக்காங்க. ஓகே, பிஎஸ்எல்வி அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லான்ச்சர். ஓகேங்களா, லான்ச்சர். ஸோ அதனால் வந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ கண்டினியூஸாக வந்து 2 ஃபெயிலியர் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு நடந்திருக்கு. ஸோ இது லான்ச்சரில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கான்ஸ்பிரசி போய்கிட்டு இருந்தாலும், ஸோ அதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸோ சில நேரங்களில் இந்த மாதிரி நடக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணோம். சந்திரயான் இந்தியாவிலேருந்து வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நிலாவுக்கு அனுப்புனது 2008. ஓகேங்களா, சந்திரயான். 2028 வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சந்திரயான் 4 அப்படிங்கிறது வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம். ஓகே, சந்திரயான் 4 28 ரைட். 27 வந்து பார்த்திங்கன்னா இது ககன்யான் வந்து ஸ்பேஸுக்கு அனுப்புகிறோம். ஓகேங்களா, சந்திரயான் வந்து நிலவுக்கு. ஓகே, அடுத்து வந்து விச் ஆர்கனைசேஷன் ஆர் கொலாபரேட்டிங் ஆன் யூபிஐ டிப்ஸ் இனிஷியேட்டிவ். ஓகே, யூபிஐ அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பேமெண்ட் மெக்கானிசம். டிப்ஸ் அப்படிங்கிறது இதே மாதிரி. ஓகேங்களா, ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பேமெண்ட் மெக்கானிசம். ஓகேவா? அப்போ யூபிஐ வந்து நம்ம இதுலேருந்து யார் இன்டர்நேஷ்னல் பேமெண்ட்டு இதில் வந்து ஹேண்டில் பண்ணுறா? என்பிசியினுடைய இன்டர்நேஷ்னல் பேமெண்ட் இவங்க தான். ஓகேங்களா, இன்டர்நேஷ்னல் பேமெண்ட் லிமிடெட் அவங்க தான் வந்து இது பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போது நம்ம வந்து என்பிசி அப்படிங்கிறது இதில் இன்வால்வ் ஆகுது. ஓகேவா? இந்த டிப்ஸ் அப்படிங்கிறது வந்து எந்த கண்ட்ரியோடது நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக எதுவும் இது தரல. ஸோ அப்போது ஒரே ஒரு கண்ட்ரியை சேர்ந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட இருக்கிறதே தந்திருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ டிப்ஸ் அப்படிங்கிறது வந்து டார்கெட் இன்ஸ்டன்ட் பேமெண்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் யூரோ சிஸ்டம். யூரோப் கண்ட்ரியினுடைய ஒரு சிஸ்டம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் டார்கெட் இன்ஸ்டன்ட் பேமெண்ட் செட்டில்மெண்ட். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் கம்பைன் பண்ணுறது கிராஸ் பார்டர் ரெமிடென்சஸ் பிட்வீன் த 2 countries. ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா வந்து நம்ம நாட்டை சேர்ந்தவங்க யூரோப்பில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ரெமிடென்சஸ் வந்து எதுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்நாட்டில் பணம் அப்படிங்கிறது வருது அப்படின்னா நமக்கு நல்லது தான். சப்போஸ் வந்து அந்த ரெமிடென்சஸை வந்து இந்தியாவில் டெபாசிட்டாக வந்து ஃபாரின் கரன்சிலே வைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நமக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபாரின் கரன்சியில் வந்து நமக்கோட அந்த ஃபாரின் கரன்சி ரிசர்வுக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகே, நல்ல விஷயம், வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்தது வந்து வாட் இஸ் த பிரைமரி பர்பஸ் ஆஃப் இன்டர்லிங்கிங் இந்தியாஸ் யூபிஐ வித் யூரோப்ஸ் டிப்ஸ்? எதுக்காக? டு எனேபிள் ஃபாஸ்ட்டாக இருக்கணும் லோ காஸ்ட் கிராஸ் பார்டர் ரெமிடென்சஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் யூரோ ஏரியா.
யூரோப் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரி. ஓகே, மேக்ஸிமம். ஸோ அதுதான். ஓகேவா? எஸ், அடுத்த கேள்வி போயிடலாம். ஓகே, அடுத்தது வந்து ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் டேக் வந்து ஒரு ஸ்டேட்டோட ட்ரெடிஷ்னல் ஹேண்ட் கிராஃப்டட் பிளேடு. ஓகே, ஒரு அறுவாள் மாதிரி வச்சுக்கிங்களேன். ஸோ அது வந்து வாங்கியிருக்கு. அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டயோ. ஓகே, இது டிஸ்டர்பாக இருக்குது இல்லை. ஓகே, டயோ. ஸோ அது எந்த ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ் டயோ. ஓகே, டயோ. செவரல் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் வந்து இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. செவரலாக நிறைய கம்யூனிட்டிஸ் வந்து இது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இது வந்து நல்ல விதமான ஒரு இதாக இருக்கும். ஸோ இது சேல் பண்ணுறதுக்கும் இது ஒரு யுக்தியாக இருக்கும். ஓகேவா? எஸ். ஸோ அருணாச்சல் பிரதேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டார்கெட் வச்சுருக்காங்க 50 ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் டேக் வந்து வாங்கணும் ப்ராடக்ட்டுக்கு. எப்போ 2030 அப்படின்னு சொல்லி டார்கெட் வச்சுருக்காங்க. ரைட்டா? ஸோ ஒரு சிலது வந்து நம்ம டக்குன்னு பார்த்துடலாம். ஓகே, அம்பாஜி மார்பிள் வந்து குஜராத் இது வாங்கியிருக்கு. ரைட். சிக்கிமோட 2 மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, டங் புக் அண்டு பம்டாங் புலிட். ஓகே, பேரே வித்தியாசமாக இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து ரிண்டியா டெக்ஸ்டைல். ஓகே, ரிண்டியா எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேகாலயா ரிண்டியா. ஓகே, ஸோ அவங்க வந்து ஒரு ஃபேப்ரிக்கு அது வந்து வாங்கியிருக்கு. ஓகே, அடுத்தது வந்து வாரங்கல் சப்பாட்டா சில்லி டொமேட்டோ சில்லின்னு சொல்கிறாங்க, வாங்கியிருக்கு. தெலுங்கானாவை சேர்ந்தது. வாரங்கல் வந்து தெலுங்கானாவில் இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து கன்னடிப்பாயா. நல்ல பேர். கன்னடிப்பாயா அப்படிங்கிறது வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரைபல் மக்களுடைய ஒரு ஹேண்டிகிராஃப்ட். ஓகே, அதுவும் வந்து வாங்கியிருக்கு. அடுத்தது கும்பகோணம் பீட்டல் லீஃப். ஓகே, வெத்தலை, அதுவும் வந்து வாங்கியிருக்கு. அடுத்தது வந்து சௌதாகரி பிளாக் பிரிண்ட். ஓகே, சௌதாகரி பிளாக் பிரிண்ட். ஓகே, இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுவும் வந்து ட்ரெடிஷ்னல் இது வந்து வாங்கியிருக்கு. அடுத்தது வந்து இது வந்து குஜராத்தோடங்க. ஓகே, சௌதாகாரி பிளாக் பிரிண்ட் அப்படிங்கிறது குஜராத்தோடது. ரைட்டா? ஓகே, அடுத்தது வந்து ரிண்டியா சில்க் பார்த்தோம் இல்லையா, மேகாலயா. வேறு என்ன, சங்க்ரி பீன் வந்து ராஜஸ்தானோடது. ஓகே, ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் டேக் வாங்கியிருக்கு. அடுத்தது வந்து கேர் சங்க்ரி, அதான் ராஜஸ்தானோடது. ஓகே, அடுத்தது வந்து சண்டேரி சாரீஸு மகேஸ்வரி சாரீ வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ் வந்து வாங்கியிருக்கு. வெர்ஜின் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நிக்கோபார் ஐலாண்ட் வாங்கியிருக்கு. ஓகேவா? ஓகே, வேறு ஏதாவது இருக்கா? அவ்வளோதான். ஓகே, இதுலேருந்து ஏதாவது ஒன்று வந்துச்சு அப்படின்னா சந்தோஷம். ஓகேவா? அடுத்தது வந்து which of the following not one of the 4 laws launched by லேபர் மினிஸ்ட்ரி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க நியூ கோட். ஓகே, லேபருக்கு சம்மந்தமான ஒரு நியூ கோட் வந்து 4 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த 4 பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் போடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா கோட் ஆப்ஷன் தெரிஞ்சிச்சா? ஓகே, இது என்ன அப்படின்னா 29 லா இருக்கு இல்லையா, அதை வந்து கம்ப்ரஸ் பண்ணி 4 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட் ஆன் வேஜஸ் 2019. ஓகே, சம்பளம். அடுத்தது இந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோடு 2020, அடுத்த வருஷமே ரிலேஷன்ஷிப், சம்பளம், ரிலேஷன். அடுத்தது இது கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி, பாதுகாப்பு வேணும், 3வது. அடுத்தது த ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்டு ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன் கோட் 2020. ஸோ இதில் வேஜ் மட்டும் 2019 வேஜ் இருக்கணும், ரிலேஷன்ஷிப் இருக்கணும், செக்யூரிட்டி இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஹெல்த்து இது 2 இருக்கணும், 4. ஓகேங்களா? 4. இது வந்து நவம்பர் 21 இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பாருங்கள், கோட் ஆன் வேஜஸ் 2019 இருக்குது, இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஷிப் இருக்குது, அதுக்கப்புறம் கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்து. ஓகே, ஹெல்த்து ப்ளஸ் என்ன பார்த்தோம், செக்யூரிட்டி, சோஷியல் வெல்ஃபேர், ஹெல்த்தா, சோஷியல் செக்யூரிட்டி. 4வது என்ன, ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த். ஓகே, அப்போ இது வந்து தப்பு. ஓகேவா? இப்படி படிச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா ஞாபகத்தில் இருக்கும். ஆட் ஒன் அவுட் கேட்டாங்க அப்படின்னா போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா? ஓகே, அடுத்தது வந்து அண்டர் த நியூ லேபர் கோட் லான்ச்டு பை இந்தியன் கவர்மெண்ட் அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்விக்கி, ஜொமேட்டோ இவங்கெல்லாம் வந்து கிக் ஒர்க்கிங்க்கு, ஓகே, அந்த இது கொடுக்குற ஒரு வேலைவாய்ப்பு தரக்கூடிய ஒரு கம்பெனி. ஓகேங்களா? அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, ஸ்விக்கி இவங்கெல்லாம். ஓகே, அவங்களுக்கு வந்து இதெல்லாம் படி என்ன மேண்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேண்டேட்டட் டு கான்ட்ரிபியூட்
a percentage of their annual turnover to which specific fund for gig and platform workers. ஓகே, அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஃபண்டு வந்து எடுத்து வைக்கணும். ஓகே, அவங்களுக்கு ஏதாவது ஒரு நலத்திட்டங்கள் வழங்குறதுக்காக. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்கீம் இருக்குல்லையா, அந்த மாதிரி. ஓகே, இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்டாக கிடையாது, நேஷனல் பென்ஷன் ஸ்கீமாக கிடையாது, இது ஸ்டேட் எம்ப்ளாயி இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அதுவும் கிடையாது, சோஷியல் செக்யூரிட்டி ஃபண்டுங்க. ஓகே, டெடிக்கேட்டட் சோஷியல் செக்யூரிட்டி ஃபண்ட். சமுதாயத்தில் ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நலத்திட்டங்கள் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு திடீர்னு அது மூலமாக எடுத்து கொடுக்கலாம். ஓகே, ஸோ கான்ட்ரிபியூட் டு அ வெல்ஃபேர் ஃபண்ட் ஃபார் தேர் கிக் ஒர்க்கர்ஸ். ஓகே, அவங்களோட ஒர்க்கர்ஸுக்கு வந்து கொடுக்குறக்காக. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1% ஆர் 2%. ஓகே, தேர் ஆனுவல் டேர்ன் ஓவர்லேருந்து எடுத்து கொடுக்கணும். ஓகே, கம்பெனியுடைய ஆனுவல் டேர்ன் ஓவர்லேருந்து 1% அண்ட் 2%, ஏதாவது ரெண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது பொறுத்து. ஓகேங்களா, ஸோ அதை வச்சு அவங்க கொடுக்கணும். ஓகேவா, அடுத்து வந்து ஓகே, வாட் இஸ் ப்ரொபோஸ்டு டென்யூர் ஃபார் த இந்தியன் காட்டன் ப்ரொடக்டிவிட்டி மிஷன். இந்தியன் காட்டன் ப்ரொடக்டிவிட்டி மிஷன். ஓகே, எவ்வளோ வருஷம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கு. அடுத்தது வந்து இந்த ப்ரொடக்டிவிட்டி, உற்பத்தி அதிகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு டென்யூர் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 10 வருஷம் வந்து நம்மளோட காட்டன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து காட்டனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ். ஓகே, மீடியம் சாப்பிள் ஸ்டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா 7710. ஓகே, லாங் ஸ்டேபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8110, 8110 அமௌண்ட்டுங்க. இது வந்து ருப்பியில் இருக்குது. ஓகே, ருப்பியில். ஸோ பார்த்து வச்சுங்க. ஓகேவா, ஸோ அதே மாதிரி வந்து December 31, 2025 வரைக்கும் இம்போர்ட் டியூட்டிஸ் வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணாங்க. 11% இருந்துச்சு இம்போர்ட் டியூட்டி. ஸோ அதை வந்து ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது பண்ணாங்க. ஓகேவா, எஸ். அடுத்து இப்போ வந்து டெக்ஸ் ரேம்ப் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஞாபகம் இருக்கா, டெக்ஸ் ரேம்ப். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா டெக்ஸ்டைலில் வந்து இன்னோவேஷன் அப்புறம் வந்து ரிசர்ச் அந்த மாதிரி விஷயங்களுக்காக ஒரு 305 கோடி அப்படிங்கிற ஒதுக்குறதா சொல்லியிருந்தாங்க, கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து டெக்ஸ்டைலில் கொண்டு வரக்கூடிய ஒரு சில ஸ்கீம்ஸ். கரெக்டாக, எஸ். ஓகே, இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா முன்னாடி வந்து 5 வருஷம் தான் இருந்துச்சு, இது வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 10 வருஷத்துக்கு. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா இது வந்து பிஎம்ஓ ஆஃபீஸ்லேருந்து, ஓகே, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து பட்ஜெட் ஒதுக்குறதுல வந்து இவங்க வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா வந்து இப்போ ஒரு சில கிளாஷ் போயிட்டு இருக்கு இல்லையா இந்தியாவுக்கும் யூஎஸ்ஏக்கும். ஸோ அதனால வந்து நம்மளுடைய எக்ஸ்போர்ட் வந்து ஸோ இன்னும் இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து இது பண்ணியிருக்காங்க. அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இனிஷியலி ப்ரொபோஸ்டு டென்யூர் ஃபார் மிஷன் ஃபார் காட்டன் ப்ரொடக்டிவிட்டி. இனிஷியல் லெவலுக்கு 5 இயர். ஓகே, அதுக்கப்புறம் 10 இயராக இப்போ வந்து மாற்றிருக்காங்க. ரைட்டா, எஸ். அடுத்து வந்து விச் கம்பெனி இஸ் தி கவுண்டர் பார்ட்டி டு இந்தியன் ஆயில்ஸ் ஃபஸ்ட் எவர் எல்என்ஜி எக்ஸ்போர்ட் டீல் இன் நேபாள். ஓகே, நேபாளுக்கு வந்து நம்ம இந்தியன் ஆயில் இருக்காங்க இல்லையா, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்என்ஜி லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ். ஓகே, எல்பிஜி கிடையாது. எல்பிஜி அப்படிங்கிறது லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ். ஸோ லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் வந்து நம்ம வந்து யார்கிட்ட இருந்து வாங்குறதுக்காக அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம், யூஎஸ்ஏ கிட்ட இருந்து. ஒரு வருஷத்துக்கு 2.2 மில்லியன் டன்னு வாங்குறதா வந்து இது பண்ணியிருந்தோம், அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம். ஞாபகம் இருக்கா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸ், லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் நேபாளுக்கு நம்ம சென்ட் பண்ண போகிறோம், இந்தியன் ஆயில். ஸோ அவங்க சைடில் யார் வந்து ரிசீவ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா யோகியா ஹோல்டிங். ஓகே, யோகியா ஹோல்டிங். அவ்வளோ பெரிய யோகினா அப்படிங்கிற மாதிரி யோகியா ஹோல்டிங். ஓகே, இந்தியன் சைடில் இந்தியன் ஆயில், அவங்க சைடில் யோகியன். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. ஸோ பேர் வந்து ரொம்ப முக்கியம். எவ்வளோ படித்தாலும் அதை ஞாபகம் வச்சுக்காமல் போயிட்டோம் அப்படின்னா அது வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஓகே, அதனால் பேர்கள் எல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கேன், இயர் ஞாபகம் வச்சுக்கேன், நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கேன். ஓகே, இது வந்து 5 வருஷம் அக்ரிமெண்ட்டுங்க. 5 வருஷம் அக்ரிமெண்ட்டு. ஃபஸ்ட் டைம் இந்தியா ஹேஸ் எக்ஸ்போர்ட்டட் எல்என்ஜி டு நேபாள். ஃபஸ்ட் டைம் இப்போ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ரைட்டா, ஸோ இங்கே பாருங்கள், ரீசெண்டாக வந்து நம்ம 2.2 MTP மில்லியன் டன்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். யார்கிட்ட இருந்து 1 இயருக்கு யூஎஸ்ஏ கிட்டது. ரைட், ஓகே. அடுத்தது வந்து வாட் ரீசெண்ட் அக்ரிமெண்ட் டிட் இந்தியா இஸ்ரேல் சைன் நவம்பர். ஓகே, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் வந்து எந்த இது வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சி வந்து த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் டு ஃபார்மலி லான்ச் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நெகோசியேஷன். சரி, நெகோசியேஷனுக்கே ஒரு அக்ரிமெண்ட். ஸோ இது எப்போ வந்து ஃப்ரீ ட்ரேட் ஆகி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் போய்கிட்டு இருக்கேன். எனக்கு என்னன்னு தெரியல, யூஎஸ்ஏவும் இஸ்ரேலை பார்த்து தான் வந்து இந்த நெகோசியேஷனை வந்து இழுத்தடிக்கிறாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் ஆகுது.
ஸோ ஏன்னா வந்து நெகோசியேஷன் வந்து டக்குன்னு முடிச்சா தானே அடுத்தது வேலை வந்து நடக்கும். சும்மா போட்டு இழுத்துக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது? ஸோ அதனால் இது வந்து ரொம்ப ஒரு இதான விஷயம். ஓகேவா? ஸோ டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு யார் கூட அப்படின்னு பார்த்துங்க, டெல் அவிவில் இந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது போட்டிருக்கோம். ஓகேவா? அடுத்தது வந்து இந்தியாவுக்கு இஸ்ரேலுக்கு இந்த நெகோசியேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்டிருக்காங்க. 2010 ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, அடுத்தது டாட்டா பவர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பூட்டானுடைய ட்ரக்கு க்ரீன் பவர் கார்பரேஷன் டிஜிபிசி, இது வந்து அடிக்கடி நம்ம பார்த்துருப்போம். ஓகே, அதானி பவர் கூட வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க 570 மெகாவாட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ டாட்டா கூட வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ எந்த ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்டுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? யார், எந்த அக்ரிமெண்ட்டு? டோர்ஜி லங். ஓகே, டோர்ஜி லங் ஞாபகம் வச்சுங்க, எப்படியோ ஞாபகம் வச்சுக்கங்கய்யா. ஓகே, இதோட மெகாவாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1125. டாடா பவர் வந்து 40%, அந்த இவங்க டிஜிபிசி வந்து 60%. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம் இல்லையா, அதானி வந்து 49%, டிஜிபிசி வந்து 51%. ஓகே, இது வந்து 570 வங்சு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா டோர்ஜி லங். ரைட்டா? எஸ். அடுத்தது வந்து விச் யூனிவர்சிட்டி ரீசென்ட்லி கான்ஃபர்ட் த ஹானரரி டாக்டர் ஆஃப் சயின்ஸ் எக்கனாமிக் டிகிரி அப்பான் குமார் மங்களம் பிர்லா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சேர்மன் ஆஃப் ஆதித்யா பிர்லா குரூப் ஃபார் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் டு த இண்டஸ்ட்ரி அண்ட் எஜுகேஷனில் அவருக்கு கொடுத்ததுக்காக, கான்ட்ரிபியூட் பண்ணதுக்காக எந்த யூனிவர்சிட்டி அவருக்கு ஹானரரி டாக்டர் பட்டம் வழங்கியிருக்காங்க? யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் தான் வந்து வழங்கியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இந்த இன்லேண்ட் வாட்டர்வே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நொய்டா, 1986. ஓகே, இது நதிகளில் இருக்கக்கூடிய இந்த படகு, இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், படகு மூலமாக டிரான்ஸ்போர்ட்டேஷன், கார்கோ டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதெல்லாம் வந்து பண்ணுறதுக்காக ப்ரமோட் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் இன்லேண்ட் வாட்டர்வே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, 1986. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எவ்வளவுக்கு? 3000 கோடிக்கு MOU சைன் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா இந்தியா மெரிடைம் வீக் 2015 எங்கே நடந்தது? மும்பையில் நடந்தது. 18வது இந்தியா மெரிடைம் வீக் மும்பையில் நடந்தது. ஓகே, ஸோ இந்த மெரிடைம் வீக் வந்து RRB POல கேட்டிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? இந்த மெரிடைம் வீக்கோட இனிஷியேட்டிவ் எங்கே நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, வென்யூ. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன விஷயம் அப்படின்னா, ஃபார் விச் ஸ்பெசிஃபிக் ரீஜியன் ஆர் these MOUs intended to boost cargo movement, passenger transport and river based tourism. ஓகே, எந்த ஏரியாவில் வந்து இது பண்ண போகிறாங்க? வெஸ்டர்னா, சவுத்தனா, சதர்னா, நார்த்தனா, நார்த் ஈஸ்டர்ன் தாங்க பண்ண போகிறாங்க. நார்த் ஈஸ்டர்னில் ஒரு 8 ஸ்டேட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் இருக்கக்கூடிய எங்கெங்கெல்லாம் நதி போகுது, பிரம்மபுத்திரா இருக்கு இல்லையா, ஸோ பிரம்மபுத்திரா நதி மூலமாகவும் இது பண்ணலாம். அப்புறம் கங்கை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அது வழியாக தான் போகும். ஸோ அதனால் வந்து இன்லேண்ட் வாட்டர்வே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இது வந்து பண்ணுறதுக்கான ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஓகே, 1986 இன்னொரு ஆர்கனைசேஷன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், அவங்க தான். அதுவும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 1986. ஓகே, அதோட ஹெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சய் கர்க். ஓகே, ஸோ இந்த மினிஸ்ட்ரி வந்து நோடல் மினிஸ்ட்ரி யாருன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் அண்ட் ஷிப்பிங் வாட்டர்வேஸ் சர்பானந்தா சோனர்வால். ஸோ அவர் தான் வந்து மினிஸ்டர். ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கங்க. அடுத்தது வேர் வாஸ் த 11th JCM பார்ட்னர் கண்ட்ரிஸ் மீட்டிங். ஓகே, இது G20 ஒரு G20 கிடையாது, COP30 அதனுடைய ஒரு இதுதான். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா ஜாயின் கிரெடிட்டிங் மெக்கானிசம் பார்ட்னர்ஸ் கண்ட்ரிஸ். ஓகே, இது எங்கே நடந்தது அப்படின்னா பெல்லம் பிரேசில். ஓகே, பிரேசிலில் நம்ம சைட்லேருந்து பூபேந்திர யாதவ், ஓகே, என்விரான்மெண்டல் மினிஸ்டர் பூபேந்திர யாதவ் வந்து போயிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு சில கிளைமேட் சம்மந்தமான விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, அதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது வந்து ஜப்பான் 2013 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஓகே, அடுத்த வருஷம் COP30 கிளைமேட் சமிட் வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னா யூஎஸ்ஏ கிடையாது. COP30 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க துருக்கியே 32 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈத்தியோப்பியா. ஓகேவா? G20 தான் வந்து அடுத்த வருஷம் வந்து யூஎஸ்ஏல நடக்குது. ஓகேவா? அடுத்தது JCM. ஓகே, ஜாயின் கிரெடிட்டிங் மெக்கானிசம் அண்டர் த ஃப்ரேம்வொர்க் ஆஃப் விச் இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்
அக்ரிமெண்ட் அண்ட் கன்வென்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் வச்சு தான். ஸோ அதில் தான் வந்து சொன்னாங்க பாரிஸ் அக்ரிமெண்ட் படி தான் வந்து 1.5 நெக்ஸ்ட்டு 10 இயர் 2100 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட இது வந்து டெம்பரேச்சர் வந்து 1.5 ஏறாத மாதிரியே வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன இதில் நம்ம பார்த்தோம் இல்லையா, UNFCCC ஓகே, அது வந்து 1994 எங்கே இருக்குது அப்படின்னா போன் ஜெர்மனியில் இருக்குது. ஓகேங்களா? போன் ஜெர்மனி மவுண்ட் செமேரு பேர் கேட்டாலே வந்து உங்களுக்கு ஜப்பான் பேர் மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இது வந்து ஜப்பான் கிடையாது. மவுண்ட் செமேரு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்தோனேஷியா. ஓகே, வேல்கனோ வந்து எரப்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சாகர் கவச். ஓகே, ஷீல்டு கடல் பாதுகாப்பு அந்த ஒரு எக்ஸசைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றின ஒரு விஷயம் வந்து பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோஸ்ட் கார்டு கண்டக்ட் பண்ணியிருக்காங்களா? இல்லை. ஓகே, கோஸ்டல் செக்யூரிட்டி ட்ரில்லா? இல்லை. இது வந்து கோஸ்ட் கார்டு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் கோஸ்டல் செக்யூரிட்டி ட்ரில் கிடையாது. ஓகே, இது வந்து காம்ப்ரஹென்சிவ் கோஸ்டல் செக்யூரிட்டி எக்ஸசைஸ். ஓகே, இதுதான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கோஸ்டல் செக்யூரிட்டி ட்ரில் கிடையாது, ஆனால் கோஸ்டல் செக்யூரிட்டி எக்ஸசைஸா. ஓகே, ட்ரில்லுக்கும் எக்ஸசைஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால தான் வந்து அப்படி தந்திருக்காங்க. ரைட்டா? அப்போ ஃபஸ்ட்டு வந்து தப்பு. இது வந்து ஒரு எக்ஸசைஸ். ஓகே, கோஸ்டல் செக்யூரிட்டி எக்ஸசைஸ். இது வந்து எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது நடக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே தான் வந்து கோஸ்டல் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுவாங்க. யார்? இந்தியன் கோஸ்ட் கார்டு. ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாம். போ ராம்தேவ் வைல்ட் லைஃப் சென்ச்சுரி ரீசெண்டாக வந்து நியூஸில் வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? அது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. பாபா ராம்தேவ் வந்து பத்தாஞ்சலி, போ ராம்தேவ் வந்து சத்தீஸ்கர். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 பைசன், ஓகே, அந்த காட்டெருமைகளை வந்து கொண்டுட்டாங்க. ஓகே, அது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷி ஆச்சு. அதனால் வந்து இந்த போ ராம்தேவ் சென்ச்சுரியில் வந்து நியூஸில் வந்துருக்கு, சத்தீஸ்கரில் இருக்குது. ஓகேவா? சத்தீஸ்கரில் இருக்குது. ஓகே, என்செலட்டஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலா. ஓகே, நிலா. ஸோ அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எந்த பிளானெட்டை சுற்றி வந்துக்கிட்டு இருக்க ஒரு நிலா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து சேட்டனை சுற்றி வர்ற ஒரு நிலா. ஓகேங்களா? நாசா வந்து இது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. செகண்ட் நியரஸ்ட், ஆனால் சனிக்கோளோட 6வது லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் நியரஸ்ட் பக்கத்தில் இருக்கிறதுல செகண்டு, பெருசாக இருக்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6வது. ஓகேவா? அடுத்தது வந்து இந்த ஜென்சிகளுக்கு ஒரு தெம்பூட்டும் விதத்தில் ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க இந்தியன் போஸ்ட்டு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜென்சிகளுக்கு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒய்ஃபை இருக்கான், QR பேஸ் பண்ண பார்சல் புக்கிங் இருக்கான். ஸோ அது எந்த இன்ஸ்டியூஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? எந்த இன்ஸ்டியூஷன்? IIT டெல்லி. ஓகே, IIT டெல்லியில் தான் வந்து இந்த ஜென்சி அவங்களுக்கான இந்த போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, மாடர்ன் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி அந்த போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறத பில்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஓகே, அடுத்தது COP 31 வந்து பார்த்தீங்க அப்படின்னா துருக்கியில் வந்து நடக்குது. COP 31 ஆஸ்திரேலியா கிடையாதுங்க. ஆஸ்திரேலியா வந்து ஒரு சில தடவை நீங்கள் ஆஸ்திரேலியான்னு படிச்சிங்க அப்படின்னா தப்பு, மாற்றிங்க, தயவு செஞ்சு மாற்றிங்க, எக்ஸாமில் போய் சொதப்பிடாதீங்க. ஆஸ்திரேலியா தான் இருந்துச்சு. ஓகேங்களா? முன்னாடி வந்து அவங்க தான் கொடுக்குற மாதிரி இருந்தது. இப்போ வந்து ஈத்தியோப்பியா மாற்றிட்டாங்க. ஈத்தியோப்பியாவுடைய பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னா முகமது அலி. ஓகே, அலி அப்பாஸ். ஓகே, கேபிட்டல் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அட்டிஸ் அபாபா. கரன்சி வந்து இத்தியோப்பியன் பிர். இப்போ நான் எதுக்கு இத்தியோப்பியா சொல்லிட்டு இருக்கேன்? 32 தாங்க ஈத்தியோப்பியா. ஓகே, 32 ஈத்தியோப்பியா. 32 தான் வந்து ஈத்தியோப்பியா. ஓகேவா? ஈத்தியோப்பியா. 31 வந்து துருக்கியே. ஒட்டமன் எம்பையர் வந்து இதுதான் அங்கே இருந்துச்சு, அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கேன். ஓகேவா? யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். CCC வந்து பின்னாடி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஜெர்மனி வந்து கண்ணை மூடி போட்டுருங்க. 1994. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2002 வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ஹோஸ்ட் பண்ணோம் 2008.
சாரி 2002 COP8 வந்து நம்ம ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். ரைட்டா? 2033 நம்ம ஹோஸ்ட் பண்ண போகிறோம் 2028. ஓகே, விச் கண்ட்ரி ஹேஸ் பீன் அஃபிஷியலி designated by United States as a major non-NATO ally. ஓகே, இன் நவம்பரில் வந்து நான் நேட்டோ ஆலி அப்படின்னு சொல்லி இதை வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த நேட்டோ வந்து 1941 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஓகே, யார் வந்து அதிகமான ஷேர் ஹோல்டர்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா USA தான். ஓகே, அதில் வந்து 32 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ப்ருசல், பெல்ஜியம். ஓகே, பெல்ஜியம் எங்கே இருக்குன்னு தெரியணும்னா இல்லைங்க பார்ப்போம். பெல்ஜியம் இங்கே தானே இருக்கும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, பெல்ஜியம். நெதர்லாண்டுக்கு கீழே, ஜெர்மனிக்கு லெஃப்டில் இருக்கான், ஃப்ரான்ஸுக்கு மேலே இருக்கான். ஓகே, இங்கே தான் இருக்குது. ஓகே, பெல்ஜியம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ப்ருசல்ஸ் வந்து பெல்ஜியமோட கேபிட்டல். ஓகே, அங்கே தான் இந்த ப்ருசலில் தான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது, நேட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ரைட்டா? எஸ். ஸோ ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுதி அரேபியாவை தான் வந்து நான் நேட்டோ மெம்பராக வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நான் நேட்டோ மெம்பராக வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ மிஸ்டர் ட்ரம்ப்புக்கும் சவுதி பிரின்ஸ் சல்மானுக்கும் வந்து இந்த மீட்டிங் நடந்தப்போ அவர் தான் வந்து இது பண்ணியிருக்காரு. சவுதி அரேபியா வந்து 20வது கண்ட்ரி. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டேட்டஸ் வாங்குறது வந்து 20வது கண்ட்ரி, ஃபஸ்ட்டு கிடையாது. ஓகே, நேட்டோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்துங்க 1949, 32 மெம்பர் கண்ட்ரிஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் ப்ருசல்ஸ், பெல்ஜியம். ஓகே, இந்த 20 கண்ட்ரி வந்து பார்த்துங்க யார் இருக்காங்க அப்படின்னு 20 கண்ட்ரி பார்த்துங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து இந்தியா அப்படிங்கிறது இல்லை. ஓகே, இந்தியா வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இல்லை. ஓகே, அடுத்து வந்து இந்தியா வந்து ரெக்கார்டட் ஃபுட் கிரெயின் 2025 ஃபினான்ஷியல் இயரில் வந்து கிட்டத்தட்ட 357 மெட்ரிக் டன். ஓகே, இது வந்து கரீப், ராபி இது ரெண்டும் சேர்ந்தது தான். ஓகே, ஃபைனல் எஸ்டிமேட் ரிலீஸ் பை யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர். ஓகேவா? அக்ரிகல்ச்சர், ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் அந்த மினிஸ்ட்ரியை சேர்ந்தவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 357. ஓகே, ஸோ இதில் இந்தியாவில் வந்து ரைஸ் மட்டும் உலகத்தில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் இதில் வந்து ரைஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்தியா தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க 150 மெட்ரிக் டன். ஓகே, 150 மெட்ரிக் டன் வந்து இந்தியா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. மில்க்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் வந்து மில்க் வந்து இந்தியா தான். அதே மாதிரி லார்ஜஸ்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அமுல் ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட், அவங்க தான் வந்து லார்ஜஸ்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. சப்போஸ் இன்டர்வியூவில் கேட்குறாங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணிங்க. ஓகேவா? செகண்ட் வந்து இஃப்கோ. ஓகே, இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபெர்டிலைசர்ஸ் கார்பரேஷன் லிமிடெட், சம்திங் ஃபெர்டிலைசர் கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன் சம்திங். ஓகே, நான் வச்சுக்க ரைஸ் வந்து 150 ரெக்கார்டு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீட். ஓகே, வீட் 111 வந்து 117 மெட்ரிக் டன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேர் என்ன, வீட். ஓகேவா? அடுத்தது ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் ஒரு எக்ஸசைஸ் நடக்குதுங்க. ஓகேவா? மெரிடைம் எக்ஸசைஸு. எந்த 2 கண்ட்ரி? பாவிங்களா, ஆப்ஷன் சி ஆஸ்திரேலியா அண்ட் இந்தியா. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சஹயாத்ரி அவங்க தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. சஹயாத்ரி தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது INS சஹயாத்ரி. இது வந்து பார்த்திங்கன்னா குவாடு இதுலேயுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிமெக்ஸ் அப்படிங்கிற எக்ஸசைஸ் ஜப்பானில் நடந்துச்சு, அங்கேயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. இப்போ ஓகே, ஆஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாமா, ஆஸ் இண்டெக்ஸ். ஓகே, AUS இண்டெக்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா INS சஹயாத்ரி. ஓகே, இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்களே இங்கே இது. ஸோ நார்த்தன் பசிஃபிக்கில் வந்து இந்த எக்ஸசைஸ் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணுறாங்க. ரைட்டா? ஸோ ஆஸ்திரேலியாவுக்கும் நமக்கும் ஆஸ்திரேலியா இன்வால்வ் ஆகிற, இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் இன்வால்வ் ஆகிற எக்ஸசைஸ் இதெல்லாம் பார்த்து வச்சுங்க. அடுத்து வந்து இன்சூரன்ஸில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. FDI 74% 100% வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? 100% வந்து இன்சூரன்ஸில் இனிமேல் வந்து இன்க்ரீஸ், அதாவது FDI வந்து வந்திருக்கு. இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இருடாயினுடைய ஆக்ட் 99 அதுபடி வந்து இது பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா 2047 இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் அப்படிங்கிற எய்ம் அப்படிங்கிறது நம்ம வச்சுருக்கோம். அதுக்காக ரைட்டா? அதுக்காக தான் வந்து இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரைட். ஸோ இந்த ஆக்ட் வந்து இந்த லாவை வந்து அமெண்ட் பண்ணுறதுக்காக என்னென்ன ஆக்ட் எல்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகே, இன்சூரன்ஸ் ஆக்ட் 38 காமனாக லைஃப்க்கும்
ஜென்ரல் இன்சூரன்ஸுக்கும் 38 அப்படிங்கிற இன்சூரன்ஸ் இருக்குது. ஓகேவா? அடுத்து வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷனுக்கு வந்து 56. அதுக்கப்புறம் இருடா இருக்காங்களே அவங்க வந்து 99. அடுத்தது ஜென்ரல் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் இது மட்டும் வராதுங்க. ஓகேவா? இது மட்டும் இல்லை. ஓகே, இது மட்டும் இல்லை. ஸோ அப்போ ஆப்ஷன் ஆப்ஷன் டி 1, 2, 3. ஓகே, ஆக்ட் வந்து பார்த்துங்க எல்லாம். அடுத்து வந்து இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் அப்படிங்கிற இயர் வந்து நம்ம எப்போ செட் பண்ணியிருக்கோம்? 2047. ஓகே, அடுத்து வந்து ஸோ மினிமம் அசைன்டு கேபிட்டல் ஃபாரின் ரீஇன்சூரன்ஸ் பிரான்ச் மஸ்ட் இன்ஃபோர்ஸ் இன்டு இட்ஸ் இந்தியன் பிரான்ச் ஆஃபீஸ். ஓகே, ஆஸ் பர் கரண்ட் இர்டாய் ரெகுலேஷன்ஸ். இது என்ன அப்படின்னா, இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இப்போ ஒரு கம்பெனிக்கு இன்சூரன்ஸ் தர்றாங்க அப்படின்னா, ஸோ அந்த கம்பெனிக்கு வந்து இவங்க ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி தந்துக்கலாம். இது ஒரு சோஷியல் செக்யூரிட்டி, இல்லைன்னா வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செக்யூரிட்டி தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனியே திவாலாயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் வேணும் இல்லையா? அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த ரீஇன்சூரன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டே அதுதான். இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இன்சூரன்ஸ் தருது. ஓகேங்களா? ஓகே, இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ஜிஐசி. ஓகே, இது வந்து பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங். ஆனால் ப்ரைவேட்டில் வந்து வந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ ஆட்டிக் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைவேட். ரைட்டா? எஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 50 கோடிக்கு மேலே இருக்கணும் ரீஇன்சூரன்ஸ், ஃபாரின் ரீஇன்சூரன்ஸ் பிரான்ச் ஏதாவது ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட இது வந்து அது பேர் என்னங்க, கேபிட்டல் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மினிமம் வந்து 50 கோடி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மினிமம் 50 கோடி, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கிடையாது, கேபிட்டல். ரைட்டா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 100 கோடி இருந்தது. 100 கோடியிலிருந்து 50 கோடியாக வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, 100 கோடியாக இருந்துச்சு, 50 கோடியாக வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ். அடுத்தது வந்து வாட் இஸ் த மினிமம் நெட் ஓன்டு ஃபண்ட். நெட் ஓன்டு ஃபண்ட் அப்படின்னா அவனோட டோட்டல் மதிப்பு. இப்போ அது என்ன சொல்கிறது, நெட் ஓன்டு இதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட ஷேர் வேல்யூஸ் இருக்கும், அவங்களோட இன்வெஸ்ட் பண்ணது இருக்கும், மார்க்கெட் வேல்யூ இருக்கும், இது எல்லாம் சேர்த்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 1000 கோடி அப்படிங்கிறது இருக்கணும். ஓகே, 1000 கோடி அப்படிங்கிறது இருக்கணும். இது வந்து டு எஸ்டாப்ளிஷ் பிரான்ச் இன் இன்டர்நேஷ்னல் ஐஎஃப்எஸ்சி கிஃப்ட் சிட்டியில் வந்து நீங்கள் பிரான்ச் ஓப்பன் பண்ணணும்னா உங்களுக்கு 1000 கோடி நெட் ஓன்டு ஃபண்ட் அப்படிங்கிறது வேணும். ஓகே, நெட் ஓன்டு ஃபண்ட் அப்படிங்கிறது வேணும். கேபிட்டல் வந்து 50 கோடி, நெட் ஓன்டு ஃபண்ட் வந்து 1000 கோடி. ஓகே, இது வந்து முன்னாடி 5000 கோடி இருந்துச்சு. ஓகே, அது எப்படி 100 கோடியிலேருந்து 50 மாற்றினாங்களோ இது வந்து 5000லேருந்து 1000 கோடியாக மாற்றிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து வாட் ஸ்பெசிஃபிக் ஆத்தரைசேஷன் டிட் பே குளோபல் ரிசீவ் ஃப்ரம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. நவம்பர் மாதம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட வந்து பே குளோபல். ஓகே, பே குளோபல். ஸோ அவங்க வந்து ஒரு லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓகே, காம்ப்ரிஹென்சிவ் கிராஸ் பார்டர் பேமெண்ட் கேப்பபிலிட்டி லைசன்ஸ். ஓகே, இது என்னன்னு கேட்டிருக்காங்க, கிராஸ் பார்டர் இன்வர்ட் அவுட்வர்ட் ஆத்தரைசேஷன் அப்படிங்கிற ஒரு பேமெண்ட் அக்ரிகேட்டர் லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எல்லோரும் வாங்கிட்டே இருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து வாங்குறதுனால கன்ஃபியூஸ் ஆகாமல் படித்து வச்சுங்க. ஓகே, அடுத்து வந்து ஸோ வாட் இஸ் த டென்யூர் ஆஃப் சுகன்யா சம்ரிதி யோஜனா அக்கௌண்ட் ஃபார் த டேட் ஆஃப் ஓப்பனிங். ஸோ ஓப்பன் பண்ண டேட்லேருந்து இந்த சுகன்யா சம்ரிதி யோஜனா இருக்குது இல்லையா, ஸோ அது வந்து எவ்வளோ வருஷத்துக்கு வந்து அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க? 21. ஓகே, ஸோ 21. ஓகே, 10 வருஷத்துக்குள்ளே வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஒரு பெண் குழந்தை பிறந்து 10 வருஷத்துக்குள்ளே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். 10 இயர்ஸ்க்குள்ளே ஓப்பன் பண்ணணும். ஓகே, இது வந்து வெறும் பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். சப்போஸ் ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி இருக்காங்க, ஓகேங்களா, ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை பிறக்குது. ஓகேங்களா, ஒரு பெண் குழந்தை பிறக்குது. ஓகே, ஸோ இவங்களுக்கு வந்து அப்ளிகபிள். ஸோ செகண்ட் பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னு வச்சுக்கிங்களேன், செகண்ட் பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னா அவங்களுக்கு அப்ளிகபிள். சப்போஸ் ரெண்டாவதாக பிறக்கிற பெண் குழந்தை வந்து ட்வின்ஸாக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிங்களேன். ஸோ இப்போது என்ன இந்த சுகன்யா சம்ரிதி யோஜனா படி ஃபஸ்ட்டு 2 இதில் பிறக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள். ஆனால் ரெண்டாவதாக பிறக்கிறாங்க அவங்க வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ட்வின்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்ளிகபிள். இப்போ ஃபஸ்ட்லேயும் ட்வின்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் அப்ளிகபிள். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 டைம். ஓகே, 2 டைமாக வந்து பிறந்திருப்பாங்க இல்லையா, இப்போ உங்களுக்கு சொல்கிறது புரியுது இல்லையா? ஸோ அந்த இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த 2 டைமில் எவ்வளோ குழந்தை இருக்காங்களோ அந்த அளவுக்கு அப்ளிகபிள். ஓகே, அதான் வந்து சொல்லியிருக்காங்க 10 வருஷம். இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு 50% பார்ஷியல் வித்ட்ராவல் அப்படிங்கிறது வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து டோட்டல் டெபாசிட் வந்து 3.25 லட்சம்
கோடி 3.25 லட்சங்க 3.4 லட்சம் கோடி வந்து டெபாசிட் வந்திருக்கான். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லான்ச்டு ஆஸ் பார்ட் ஆஃப் அ பேட்டி பச்சோ பேட்டி பாத்தோ கேம்பெயின். ஓகேங்களா? ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட் கீழே வரக்கூடிய ஒரு கேம்பெயின். ஓகேங்களா? அதுபடி தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ 10 வயசுக்குள்ளே ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 டாட்டர்ஸ். ஓகே, 2 டாட்டர்ஸ். செகண்ட் பர்த் வந்து ட்வின்னாக இருந்தால், சாரி நான் மாற்றி சொல்லிட்டேன், செகண்ட் மட்டும் ட்வின்னாக இருந்தால். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குழந்தை பிறந்து பெண் குழந்தையாக இருக்குது, அதுக்கப்புறம் செகண்ட் டைம் ஒரு குழந்தை வந்து பிறக்கும்போது அவங்க ட்வின்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் அப்ளிகபிள். டோட்டலாக வந்து 3 அக்கௌண்ட்ஸ் கேன் பி ஓப்பன்டு. 3 அக்கௌண்ட்ஸ் தான் வந்து அப்ளிகபிள். ஓகேங்களா? மினிமம் டெபாசிட் வந்து பெர் இயருக்கு வந்து 250. மேக்ஸிமம் டெபாசிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.5 லட்சம். மினிமம் வந்து 250, மேக்ஸிமம் வந்து 1.5 லட்சம். ஓகேயா? 1.5 லட்சம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 25 அப்படிங்கிற நம்பர் இருக்குது, இதில் வந்து 15 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து அக்கௌண்ட் 21 இயர்ஸ் ஆஃப்டர் ஓப்பனிங். ஓகே, 21 வருஷத்துக்கு அப்புறம் தான் மெச்சூரிட்டி ஆகுதுங்க. ஓகேவா? 29 வருஷத்துக்கு அப்புறம் தான் மெச்சூரிட்டி ஆகுது. 50% வித்ட்ராவல் வந்து 18 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா. ஓகே, இது வந்து 80C படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸ் டிடெக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. டேக்ஸ் டிடெக்ஷன். ஓகே, இப்போ கரண்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 8.2. ஓகே, இந்த சுகன்யா சம்ரிதி யோஜனா வந்து 2015 லான்ச் பண்ணப்பட்ட ஒரு ஸ்கீம். ரைட்டா? ஓகே, அடுத்து வந்து இதோட MCQ வந்து பார்த்துடலாம். ஓகே, மினிமம் ஆனுவல் டெபாசிட் சுகன்யா சம்ரிதி யோஜனாக்கு மினிமம் ஆனுவல் டெபாசிட் மினிமம்ங்க எவ்வளவு? 250. ரைட்டா? அடுத்தது அவ்வளோதானா? ஒன்று தானா? ஓகே, பரவாயில்ல. சரி, மேக்ஸிமம் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுங்க. 250 அப்படின்னா 25, அடுத்தது 15 நம்பர் வரணும், 1.5 லட்சம். ஓகேவா? அடுத்தது கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். ஸோ யார் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ஜெர்மன் வாட்ச். நம்ம போனதுலேயே பார்த்துருந்தோம். ஓகே, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அதான் கேட்டிருக்காங்களா? த ரிப்போர்ட் இஸ் ஜாயின்லி பப்ளிஷ்டு பை விச் ஆர்கனைசேஷன்? ஓகே, ஜெர்மன் வாட்ச், கிளைமேட் இன்ஸ்டியூட்டு, அதுக்கப்புறம் வந்து கிளைமேட் ஆக்ஷன் நெட்வொர்க். ஸோ இவங்க 3 பேர் சேர்ந்து லான்ச் பண்ணுறாங்க. நியூ கிளைமேட் இன்ஸ்டியூட், கிளைமேட் ஆக்ஷன் நெட்வொர்க். இவங்க 3 பேர் சேர்ந்து வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 3 இடம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கேப், யாருமே தகுதி இல்லைடா, யாருக்கு நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 4th பிளேஸ் தான் வந்து ஒருத்தவங்க தந்திருக்காங்க, டென்மார்க். ஓகே, இந்தியா வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா போன வருஷம் 10வது பிளேஸ் இருந்துச்சு. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23 பிளேஸுக்கு தூக்கி வீசிட்டாங்க. ரைட்டா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ரேங்க்டு. ஓகே, கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4வது பொசிஷன் தான் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா டென்மார்க். ஓகே, 10 மார்க் 10 மார்க் வந்து கொடுத்ததுனால அவங்களுக்கு 4வது பொசிஷன். ஓகே, ஃபஸ்ட்டு டென்மார்க்கு, செகண்ட் மொராக்கோ, தேர்டு வந்து யுனைடெட் கிங்டம் யூகே. ஓகேங்களா? யூகே. இதில் லாஸ்ட் பாட்டம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சவுதி அரேபியா. ஓகே, ஸோ பாலைவனத்தில் என்னடா வந்து நான் கிளைமேட் சேஞ்ச் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க என்ன பண்ண முடியும் பாலைவனத்தில்? 66 வந்து பார்த்தீங்கன்னா ஈரான். ஸோ USA வந்து பார்த்தீங்கன்னா எப்படி 65க்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ ட்ரம்ப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து கிளைமேட் சேஞ்சுக்கு எதிரானவர். ஓகே, கிளைமேட் சேஞ்சை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எதிரானவர். ஸோ ஏன் அப்படின்னா, ஸோ கிளைமேட் சேஞ்சுக்கு ஆல்டர்னேட்டிவ் நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னா ஃபாசில் ஃபியூயல்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபாசில் ஃபியூயல்ஸ் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் பெட்ரோல் டீசலுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேற ஒரு விஷயத்தில் போகிறீங்க. ஓகே, ஸோ ரீசெண்டாக வந்து எலான் மஸ்க்குக்கும் இவருக்கும் சண்டை நடந்தது ஞாபகம் இருக்கா? ஸோ அது எதுக்காக இருக்குன்னு யோசிச்சுக்குங்க. இவர் யார் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் இருக்கிற எல்லா இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ல இருந்தும் வித்ட்ராவல் வாங்கிட்டார். ஸோ அது எதுக்காக இருக்குன்னு யோசிச்சுங்க, நீங்களே யோசிச்சுங்க, நான் வந்து எதுவும் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? அடுத்தது வந்து வாட் இஸ் தி ரேங்க் ஆஃப் இந்தியாஸ் இன் கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸில் வந்து இந்தியாவோட ரேங்க் வந்து 23ங்க. ஓகே, போன வருஷம் 10 இருந்தது. ஓகேவா? போன வருஷம் 10 இருந்தது. இது வந்து எங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் வந்து COP30 கிளைமேட் சமிட் பேலன் பிரேசில் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஓகே, அடுத்தது வந்து இந்தியாவோட ட்ராப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேங்கிங் ஃப்ரம் ஹை டு மீடியம். ஓகே, பிரைமரிலி எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது வந்து லேக் ஆஃப் கிளியர் கோல் எக்ஸிட் டைம் லைன் அண்ட் கண்டினியூடு கோல் பிளாக் ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ இது வந்து நம்ம பார்த்தோன்னா கோல் பேஸ்டு இதை வந்து ப்ரொமோட் பண்ணி இது பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எஸ். ஓகே, அடுத்தது வந்து இந்தியா இஸ் தி வேர்ல்ட்ஸ் டேஸ் லார்ஜஸ்ட் ஃபார் குயிக் காமர்ஸ். ஓகே, குயிக் காமர்ஸில் இந்தியா வந்து எத்தனாவது லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியா வந்து 3rd. ஓகே, 3rd. அப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் யார் இருப்பா? உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஃபஸ்ட்டு சைனா, செகண்ட் வந்து USA. ஸோ சைனாவுடைய காமர்ஸோட வேல்யூ வந்து பாருங்கள் 92 பில்லியன். அடேங்கப்பா. யூஎஸோடது பாருங்கள் 62 பில்லியன். ஃபஸ்ட்டுக்கு செகண்டுக்கும் நம்ம பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஆனால் 3rd வந்து பாருங்கள் இந்தியா 5.38. ஸோ
ஃபஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் எவ்வளவு, ஃபஸ்ட்டுக்கும் தேர்டுக்கும் வந்து எவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 87 பில்லியன் அடேங்கப்பா, 87 பில்லியன் டிஃப்ரென்ஸு. செகண்ட் பிளேஸோட வேல்யூ கூட இல்லை, அதோட அதிகம். ஓகே, அடுத்தது வந்து மென்ஸ் சிங்கிள் டைட்டில் 2025 ஆஸ்திரேலியன் ஓப்பன் சூப்பர் 500 பேட்மிண்டன் டோர்னமெண்ட். ஓகே, ஆஸ்திரேலியன் ஓப்பன் அப்படின்னு சொன்னதால நீங்கள் வந்து டென்னிஸ் போயிடக்கூடாது, இது வந்து பேட்மிண்டன். ஓகே, யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷயா சென், இவர் தான் வந்து ஜெயிச்சிருக்காரு. ஓகே, யாருக்கு எதிராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுஷி டனாகா. இது வந்து எங்கே நடந்தது, ஆஸ்திரேலியாவில் நடந்தப்பட்ட மென்ஸ் சிங்கிள் டைட்டில். இதில் வந்து இந்தியாவை சேர்ந்த லக்ஷயா சென் வின் பண்ணியிருக்காரு. ஓகேவா, யாஷி டனாகா பீட் பண்ணி அவர் வந்து ஜப்பானை சேர்ந்தவர். ஓகே, அவர் வந்து 26வது ரேங்க் குளோபலாக வந்து 26வது ரேங்கில் இருக்கார். அவர் தான் வந்து பீட் பண்ணியிருக்காரு. ஓகேவா, அடுத்து வந்து டிஜி அறிவு. ஓகே, டிஜி அறிவு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ப்ரோக்ராம் இஸ் a partnership between சாம்சங் அண்ட் விச் ஆர்கனைசேஷன். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் சாம்சங் கூட ப்ளஸ் இன்னொரு ஆர்கனைசேஷன் கூட சேர்ந்து இந்த டிஜி அறிவு அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் கூட அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் குளோபல் காம்பேக்ட் நெட்வொர்க் இந்தியா, காம்பேக்ட் நெட்வொர்க் இந்தியா அவங்க கூட சேர்ந்து அதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, டிஜி அறிவு இனிஷியேட்டிவ். இது என்ன அப்படின்னா இந்த சயின்ஸு, டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ், ஸோ இந்த எஜுகேஷன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டலாக வந்து மாற்றணும். ஓகே, நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும், ஏஐ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம். ஓகே, அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செலக்டட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை செலக்ட் பண்ணி இங்கே வந்து ட்ரைனிங்லாம் தர போகிறாங்க. ரைட்டா? ஓ மை காட். ஓகே, அடுத்து வந்து இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்லாவினுடைய டெடிக்கேட்டட் சென்டர் வந்து இங்கே வரப்போகுது இந்தியாவில். ஓகே, டெடிக்கேட்டட் சென்டர் நீங்கள் மும்பை யோசிக்கலாம், பெங்களூர் யோசிக்கலாம், நியூ டெல்லி யோசிக்கலாம், ஆனால் அதெல்லாம் கிடையாது. குருகிராம் ஹரியானாவில். ஓகே, குருகிராம் ஹரியானா தான் டெஸ்லாவுடைய டெடிக்கேட்டட் சென்டர் அப்படிங்கிறது வரப்போகுது. ரைட்டா? எஸ், அடுத்தது வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஸோ ஒரு ஸ்மாலஸ்ட் கண்ட்ரிங்க. ஓகே, அது கண்ட்ரி கூட சொல்ல முடியாத, அது வந்து ஒரு ஐலாண்டு. ஓகே, இதில் வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்கள் தான் இருக்காங்க. ஓகே, அந்த கண்ட்ரியிலிருந்து ஃபீஃபாவுக்கு வந்து FIFA வேர்ல்டு கப்புக்கு வந்து செலக்ட் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த வருஷம் நடக்குது, இந்த வருஷம் 2026 நடக்குது இல்லையா? 26 வந்ததே எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த அளவுக்கு இருக்கேன். ஓகே, 26 எங்கே நடக்குது? USA, மெக்சிகோ அண்டு கேனடா. ஸோ இதுக்கு வந்து செலக்ட் ஆகிருக்கு. ஓகே, அந்த கண்ட்ரியினுடைய பேர் என்ன? குராகாவ் அப்படிங்கிற கண்ட்ரி. ஓகே, இதோட கேபிட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில்லியம்ஸ்டெட். கரன்சி வந்து கிட்டார். ஓகே, கில்டர். ஓகே, இது வந்து நெதர்லாண்டுக்கு கீழே இருந்த ஒரு காலனியாக இருந்த ஒரு கண்ட்ரி. ஓகேங்களா, இந்த குராகாவ். ஓகே, மேப்பில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே நெதர்லாண்டு இங்கே இருக்காங்க பார்த்துங்க. நெதர்லாண்டு இங்கே இருக்குது, டச்சு. ஸோ இவங்க வந்து இங்கேருந்து போய் இங்கே காலனி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கண்ட்ரியை வந்து இந்த ஐலாண்டை வந்து பிடிச்சிருக்காங்க. இங்கே இருக்கு பாருங்க. என்னடா அது? குராகாவ். ஓகே, ஸோ இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கராகஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வெனின்சுலாவோட கேபிட்டல் கராகஸ். குராகாவ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐலாண்டு. ஓகே, அவங்க தான் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. எத்தனோடு இருக்குன்னு பார்த்துங்க, இவ்வளோதான். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, வில்லியம்ஸ்டேட். ஸோ இதுதான் வந்து கேபிட்டல். ஓகே, அடேங்கப்பா, 150 கோடி மக்கள் இங்கே. 15 லட்சம் கிடையாது, 1.5 லட்சம். ரைட்டா? ஸோ FIFA வேர்ல்டு கப்பில் வந்து இவங்க வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. இது வந்து ஒரு ஹிஸ்ட்ரிங்க. ஓகே, ஸோ இந்த கண்ட்ரியில் 1.56 லட்சம் தான் இருக்காங்க. மக்கள் தொகை வந்து 1.56 லட்சம் தான் இருக்காங்க. ஓகே, ஒரு காலத்தில் வந்து யூகேக்கும் நெதர்லாண்டுக்கும் கிங்டம் ஆஃப் நெதர்லாண்டுக்கு கீழே ஒரு இதாக இருந்தது. ஓகேங்களா, ஒரு அடிமை நாடாக இருந்தது. இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வளர்ந்து ஃபுட்பால் எல்லாம் நல்லா விளையாடி ஃபீஃபாலே வந்து ஜாயின் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டாங்க. ஓகே, அடுத்தது வந்து மிஸ் யூனிவர்ஸ். ஸோ டைட்டில் வந்து யார் வின் பண்ணியிருக்காங்க? 74வது மிஸ் பேகன் யூனிவர்ஸ் டைட்டில் வந்து காம்படிஷன் வந்து தாய்லாண்டில் நடந்தது, 74வது. ஓகே, இதில் யார் ஜெயித்தாங்க அப்படின்னா ஃபாத்திமா பாச், மெக்சிகோவை சேர்ந்தவங்க. இந்தியா சைட்லேருந்து மணிகா விஸ்வகர்மா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா, ஹைதராபாத்தில் நடந்த ஈவெண்ட்டில் இவங்க ஜெயிச்சிருந்தாங்க. அது மூலமாக வந்து செலக்ட் ஆகியிருந்தாங்க. ஓகே, இது வந்து பேங்காக் தாய்லாண்டில் நடக்குது. 74வது மிஸ் யூனிவர்ஸ் பேக்கண்ட். ஓகேங்களா. ஓகே, அடுத்து வந்து நவம்பர் மாதம். ஓகே, உத்தரப்பிரதேசை சேர்ந்த 2 ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் டேக் வந்து 2 ப்ராடக்ட்டுக்கு வந்து GI டேக் தந்திருக்காங்க. அந்த 2 ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேளுங்க, ஆன்சர் பண்ணுங்கள்.
ஓகே, ஒன்று வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மதுரா ஜாரி போஷக், மீரட் பக்கில். ஓகே, மீரட் பக்கில். ஸோ இந்த மீரட் பக்கில் அப்படிங்கிறது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அது வந்து மீரட் பக்கில். மதுரா ஜாரி போஷக் அப்படிங்கிறது இந்த ஒரு 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 அது பேர் என்ன, டெக்ஸ்டைல் கிராஃப்ட். ஓகேங்களா, ஒரு ஒரு ஃபேப்ரிக். ஓகே, ஞாபகம் வச்சுக்க. இது ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிட்டி நேம் வந்திருக்கு, மதுரா, மீரட். ஸோ கேள்வி வருது அப்படின்னா பக்கில் அண்டு ஜாரி போஷக் அப்படி தான் கேட்பாங்க. ஜாரி போஷக் பக்கில். ஸோ இது வந்து எந்த ஸ்டேட்டோடது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, அடுத்தது வந்து கேபிட்டல் கெயின் அக்கௌண்ட்ஸ். ஸோ கேபிட்டல் கெயின்ஸ் அக்கௌண்ட் scheme 2025 has authorized which of the following institutions accept the deposit and maintain capital gain account scheme. ஓகே, இப்போ கேபிட்டல் கெயின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ கேபிட்டல் கெயின் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் ஒரு பொருளை வாங்கி விற்கிறீங்க, அது வந்து அசெட். ஓகே, அது வந்து கிட்டத்தட்ட கேபிட்டல் மாதிரி தான். ஸோ அதை விற்கிறீங்க அப்படின்னா, ஸோ அதில் வர்ற லாபத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸாக வந்து கட்டணும். ஓகே, அதுக்கு அந்த லாபம் தான் வந்து கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கு வந்து நீங்கள் டேக்ஸ் கட்டிங்க அப்படின்னா கேபிட்டல் கெயின் டேக்ஸ். ஸோ அதை பற்றின ஒரு நியூஸ் தான். ஓகே, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேபிட்டல் கெயின்ஸ் அக்கௌண்ட் 2025 ஹேஸ் ஆத்தரைஸ்டு விச் ஆஃப் த ஃபாலோவிங் இன்ஸ்டிடியூஷன் டு அக்செப்ட் டெபாசிட்ஸ் அண்ட் மெயின்டைன் CGAS. ஸோ இது என்ன அப்படின்னா ஆல் நான் ரூரல் பிரான்ச் ஆஃப் மேஜர் ப்ரைவேட் பேங்க்ஸ், ஆல் நான் ரூரல் பிரான்ச்சஸ். ஓகே, 19 ப்ரைவேட் பேங்க் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸுக்கு கீழே வரக்கூடியதுங்க. ஏன்னா வந்து டேக்ஸ் அப்படின்னாலே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸுக்கு கீழே வரக்கூடியது. ஓகே, இது என்ன சொல்லுதுன்னா அலோவிங் டேக்ஸ் பேயர்ஸ் டு டெம்பரவரிலி டெபாசிட் கேபிட்டல் கெயின் இன் டெசிக்னேட்டட் பேங்க். ஓகே, டெசிக்னேட்டட் பேங்க். ஸோ அவங்க சொல்லியிருக்கிற பேங்க்கில் வந்து கேபிட்டல் கெயின் வந்து டேக்ஸ் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கணும். ஓகே, வித் டேக்ஸ் எக்ஸம்ஷனோட இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக இது பண்ணி கட்டி இது பண்ணிக்க. ஓகேவா, ஸோ அதை தாண்டி வந்து பப்ளிக் செக்டாரும் இருக்குது அண்ட் IDBI பேங்க்கும் இதில் இன்க்ளூடட் தான். ஓகே, எவ்வளோ பேங்க் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேங்க் அப்படின்னு. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்துங்க 19 பேங்க் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு டைம் செக் பண்ணிக்க. ஓகே, நான் செக் பண்ணிவிட்டேன், நீங்கள் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இருக்குது இல்லை அப்படின்னு. ஓகே, ஸோ இது எப்போ எஃபெக்டிவ் வருது அப்படின்னா April 1, 2027. ஓகே, அக்கௌண்ட்ஸ் கேன் பி க்ளோஸ்டு சோன்லி த்ரூ த எலக்ட்ரானிக் ஃபைலிங். ஓகே, எலக்ட்ரானிக் ஃபைலிங்கில் வந்து அக்கௌண்ட் வந்து இது வந்து ஃபைல் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? எஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்கீம் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்குங்க. ரைட். ஓகே, இந்த எலக்ட்ரானிக்குங்கிறேன் இந்த கேபிட்டல் கெயினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து எந்தெந்த வழியில் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். பேங்க்குக்கு தான் போய் கட்டணும் அப்படின்னாலாம் இல்லை, நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் மோட்ஸ் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். UPI, நெஃப்ட், RTGS, IMPS இந்த மூலமாக கூட பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னென்ன ஃபெசிலிட்டி அப்படின்னு. Okay, the amendment extended the applicability of CGAS to include the capital gains exemption. ஓகே, டேக்ஸ் எக்ஸம்ஷன் வந்து தந்திருக்காங்க. ஸோ அது எதுக்கு கீழே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 54 GA. ஓகே, ஸோ நம்ம 80 அப்படிங்கிறது வந்து இன்கம் டேக்ஸில் வரும். இன்கம் டேக்ஸில் வந்து 80C அந்த மாதிரிலாம் வரும், 80A அந்த மாதிரிலாம் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 54 GA செக்ஷன் படி டேக்ஸ் எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா, டேக்ஸ் எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, த டெக்னிக்கல் அக்ரிமெண்ட் வாஸ் சைன்டு பிட்வீன் DRDO அண்ட் விச் ஃப்ரெஞ்ச் கவுண்டர் பார்ட். இது நேற்றே ஒரு கொஷினாக வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஓகே, கொலாபரேஷன் இன் தி டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ யார் கூட? டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஆர்மமெண்ட். ஓகே, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஆர்மமெண்ட். ஓகே, அவங்க கூட வந்து சைன் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. ஓகே, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஆர்மமெண்ட், DRDO நம்ம சைடு, DGA வந்து அவங்க சைடு சைன் டு டெவலப் த டிஃபென்ஸ் டெக்னாலஜிஸ். ஓகே, நான் மாற்றி சொல்லிட்டேன். நேற்று வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சாஃப்ரான் கம்பெனி கூட வந்து ஹேமருக்காக நம்ம பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் வந்து சைன் பண்ணிதான்னு சொல்லியிருந்தேன். இது அந்த நியூஸ் கிடையாது. ஓகே, இது வந்து DGA ஃப்ரான்ஸ் கூட இந்தியாவோட DRDO டிஃபென்ஸ் டெவலப் டிஃபென்ஸ் டெக்னாலஜிஸ் அதுக்காக வந்து அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது சைன் பண்ணியிருக்கோம். ஓகே, டு ஸ்ட்ரென்தன் லாங் டேர்ம் கொலாபரேஷன் இன் டிஃபென்ஸ் ரிசர்ச் இன்னோவேஷன் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்காக. ரைட்டா? எஸ். இது வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, எந்த கண்ட்ரி கூட நம்ம வந்து இயர் ஆஃப் இன்னோவேஷன் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம் 2026 அப்படின்னு கேட்பாங்க. ஃப்ரான்ஸ். ஓகே, டிக்ளேரிங் 2026 ஆஸ் த இந்தியா ஃப்ரான்ஸ் இயர் ஆஃப் இன்னோவேஷன். ஓகே, அடுத்தது வந்து INS மாஹி அவங்கள பற்றி கேட்டிருக்காங்க. INS மாஹி நமக்கு தெரியும், ஆன்டி சப்மரீன். ஓகே, ஆன்டி சப்மரீனு. ஸோ இது வந்து யார் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கா? கொச்சின்.
ஆனால் எங்கே கமிஷன் பண்ணியிருக்காங்க? மும்பை. ரைட்டா? ஸோ இப்போ என்ன கேள்வி வந்திருக்கு அப்படின்னா, விச் ஷிப் யார்ட் டெசிக்னேட் இது என்னது அடடா ஏன் ரோல் ஆகுது? ஓகே, விச் ஷிப் யார்ட் டிசைன்டு அண்ட் பில்டு தி ஐஎன்எஸ். ஸோ யார் வந்து டிசைன் அண்ட் பில்டு பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க? கொச்சின் தான். ஓகேவா? கொச்சின், ஆப்ஷன் சி. ஓகே, இது வந்து ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட். இது வந்து 8ல் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு. ஓகே, 8 வாட்டர் கிராஃப்ட் வந்து பில்டு பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. 8ல் ஃபஸ்ட்டு வந்து ஐஎன்எஸ் மாஹி. ஓகே, மகேந்திர சிங் தோனின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொச்சினில் அவர் பிறந்தார். ஆனால் வந்து அவர் வந்து வாழ்கிறது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மும்பையில். ஓகே, இல்லை ப்ரோ, மகேந்திர சிங் வந்து ராஞ்சியில் தான் பிறந்தார் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அது சண்டை போடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து எளிய முறையில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான சில யுக்திகள், அந்தபடி ஞாபகம் வச்சுங்க. ஸோ அவ்வளோதான் விஷயம். ஓகே, ஐஎன்எஸ் மாஹி இருக்காங்க இல்லையா, ஃபஸ்ட்டு ஷிப். ஐஎன்எஸ் மாஹி வந்து ஃபஸ்ட்டு ஷிப்பு இன் அ சீரியஸ் ஆஃப் ஹவு மெனி ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் செல்லோ வாட்டர் கிராஃப்ட். ஓகே, ஆர்டர்டு பை இந்தியன் நேவி ஃப்ரம் கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட். ஓகே, 8ல் ஃபஸ்ட்டு. அடுத்தது விச் என்டிட்டி பார்ட்னர்டு வித் UAE அண்ட் இந்தியா செப்பா கவுன்சில் டு சப்போர்ட் இந்தியா ஸ்டார்ட் அப்ஸ் ஆஸ் ரீசெண்ட் அனௌன்ஸ்மெண்ட். ஓகே, UAE சைட்லேருந்து ஒருத்தங்க இந்தியாவுக்கு வந்து இந்த செப்பா அக்ரிமெண்ட் மூலமாக இந்தியாவோட ஸ்டார்ட் அப்புக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அவங்க யார் அப்படின்னா ஃபஸ்ட்டு அபுதாபி பேங்க்கும் ஹப் 71. ஃபஸ்ட்டு அபுதாபி பேங்க் FAB. ஓகே, ஃபேப் டூப்ளேசிஸ். ஓகே, ஹப் 71 இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்தியாவுடைய ஸ்டார்ட் அப்ஸை சப்போர்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் விஷயங்க. செப்பா அப்படிங்கிறது காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். செட்டா அப்படிங்கிறது காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் ட்ரேட் அக்ரிமெண்ட். செப்பா யார் கூட போட்டோம்? UAE. செட்டா யார் கூட போட்டோம்? யுனைடெட் கிங்டம். ஓகேவா? மறக்கக்கூடாது. நீங்கள் மறக்க மாட்டீங்க, நான் மறந்துடுவேன், அதுதான் பிரச்சனை. ஸோ அடுத்து வந்து LG எலக்ட்ரானிக்ஸ் ரீசென்ட்லி சைன்ட் a patent licensing agreement with Amazon. Okay, what specific type of patents were covered this agreement? எது அப்படின்னா ஸ்டாண்டர்ட் எசென்ஷியல் பேட்டன்ட்ஸ் ஃபார் ஒய்ஃபை டெக்னாலஜிக்காக ஒரு பேட்டன்ட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. யார்? இவங்க LG. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் LG எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னா பேட்டன்ட் ஒய்ஃபைக்காக பேட்டன்ட் அக்ரிமெண்ட். ஒய்ஃபை டெக்னாலஜிக்காக. ஓகே, LGயில் இருக்கக்கூடிய ஸோ உங்களுக்கு வந்து நிறைய இப்போது IoT டிவைஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் இல்லைன்னா வந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, சரி, இப்போ வந்து உங்களுக்கு என்னது ஃபேன் இருக்குது அப்படின்னா அதில் வந்து நீங்கள் சொன்னால் அப்படின்னா வாய்ஸ்லேயே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். இல்லைன்னா வந்து ஃபோனில் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதில் கனெக்ட் பண்ணணும்? ஒய்ஃபைல தான் கனெக்ட் பண்ணணும். ஸோ அந்த டெக்னாலஜிக்கான பேட்டர்ன் வந்து ரைட்ஸ் வந்து இது சைன் போட்டிருக்காங்க, அக்ரிமெண்ட்டுக்கு வந்து சைன் போட்டிருக்காங்க. LG யார் கூட? அமேசான் கூட. ரைட்டா? அடுத்து இங்கிலாந்து வாட்டர் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவினுடைய சேர்மன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க? சுனில் பலிவால். ஓகே, சுனில் பலிவால். ஓகே, பள்ளிவால் அவர் தான் வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? சேர்மேனாக வந்து போட்டிருக்காங்க. 86ல் தொடங்கப்பட்டது இங்கிலாந்து வாட்டர் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அந்த இயர்லாம் வந்து பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்டும் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, இது வந்து நோவாங்கிற நொய்டா உத்தரப்பிரதேசில் இருக்குது. ஓகே, ஒரு புயல் வேகத்தில், அந்த வடிவேல் சொன்ன மாதிரி புயல் வேகத்தில் போய்கிட்டு இருக்கேன், குறுக்க எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து எனக்கே தெரியுது சில நேரங்களில் வந்து நான் வளர்றேன் அப்படின்னு. ஸோ என்ன காரணம் அப்படின்னா கண்டினியூஸாக 1 மணி நேரம் பேசணும். ஓகேங்களா? மோர் தென் 1 hour. ஓகே, ஸோ அதுக்கு மேலே பேசணும் அப்படின்னா அந்த ஃப்ளோ வந்து எனக்கு பிடிக்க தெரியறதில்ல. ஸோ நான் வந்து அவ்வளவு ஒன்றும் ஃப்ளூயண்ட்டாக பேசக்கூடிய ஆளும் கிடையாது, இல்லை ரெகுலராக கிளாஸ் எடுக்கிற ஆளும் கிடையாது. ஓகே, அப்படி எடுக்கும்போது அந்த சின்ன விஷயங்கள் வந்து நமக்கு தெரியும், கிராக் பண்ணிடலாம். ஸோ ஆனால் நமக்கு எதுவுமே தெரியறதில்ல. நம்மளே வந்து கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஏதோ வந்து இந்த காட்டுக்குள்ளே ஓடுவாங்க இல்லையா, அந்த பயத்தில் ஓடுவாங்க இல்லையா, குறுக்க வந்து எது இருக்குது என்ன வருது அப்படின்னு தெரியாமல் ஓடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும்போது இந்த உளறல்கள் வந்து என்னாலே கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சில நேரங்கள் வந்து எனக்கே தோணும், ஸோ இது வந்து கொஞ்சம் உளர்றமோ அப்படின்னு. ஸோ பட் ஆனால் வந்து ஏதோ மேக்ஸிமம் கன்வே பண்ணிடணும். ஓகே, ஏன்னா அப்படி பண்ணால் தான் வந்து ஒரு மந்த்துக்கு வந்து கிட்டத்தட்ட 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் ஆகுது. ஸோ அப்படி பண்ணதுனால தான் அந்த டைமுக்குள்ளே என்னால் முடிக்க முடிஞ்சுது. அது வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகே, அடுத்து வந்து ஒமான் சேட்.
ஓமன் சேட்டலைட் அவங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்களோட கம்யூனிகேஷன் சேட்டலைட் வந்து ஓமன் சேட்-1 அதை வந்து லான்ச் பண்ணுறாங்க. இது யார் கூட சேர்ந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது வந்து ஏர்பஸ் டிஃபென்ஸ் அண்டு ஸ்பேஸ், ஸ்பெயினோட ஏர்பஸ் டிஃபென்ஸ் ஸ்பேஸ் அவங்க கூட சேர்ந்தா ஓமான் சேட்டலைட்-1. ஓமானுடைய கேபிட்டல் மஸ்கட், ஒமானியன் ரியல். ஓகே, ஸோ வேர் டிட் வேர்ல்டு பாக்ஸிங் கப் ஃபைனலு எங்கே நடந்துச்சு நவம்பரில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் தான் நடந்திருக்கு. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து செகண்ட் பிளேஸ். ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட் பிளேஸ் வந்து சைனாவா நிலை ஃபஸ்ட் பிளேஸ் சைனாவா? ஆமாம், ஃபஸ்ட் பிளேஸ் வந்து சைனா தான். இல்லை இந்த காம்படிஷன் நான் சொல்லலை, நான் வேறு காம்படிஷன் இது சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட் பிளேஸ் வந்து இந்தியா. ஓகே, மன்னிச்சிருங்க ஃபஸ்ட் பிளேஸ் வந்து இந்தியா. ஓகே, விச் கண்ட்ரி டாப்டு மெடல் இன் வேர்ல்டு பாக்ஸிங் கப் ஃபைனல்? வேர்ல்டு பாக்ஸிங் கப் ஃபைனல் வந்து இந்தியா தான் வந்து டாப் மெடலு. ஞாபகம் வச்சுங்க, மன்னிச்சிருங்க, இந்தியா தான் டாப் மெடலு. ஓகேங்களா, இந்தியா வந்து 7 கோல்டு மெடல் வாங்கியிருக்கு. இதில் வந்து முக்கியமான பெயர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் லம்போரியா. ஓகே, 57 கிலோ கேட்டகரி. அதுக்கப்புறம் வந்து நிக்கத் ஜெரீன் 51 கிலோ கேட்டகரி. அதுக்கப்புறம் மீனாட்சி ஹூடா வந்து 48. ஓகே, இந்த மீனாட்சி ஹூடாவும் லம்போரியா வந்து நம்ம ரீசெண்டாகவே படிச்சிருப்போம் இதுக்கு முன்னாடியே. லம்போரியா 57 -9 வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மீனாட்சி ஹூடா 48. ரைட், அதுக்கப்புறம் ஹூ வாஸ் ஒன் ஆஃப் த கோல்டு மெடல் வின்னர்ஸ் இன் இந்தியா உமன்ஸ் டிவிஷன் அட் வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் ஃபைனல்? யார்? நிக்கத் ஜரீன் 51 கேஜி கேட்டகரி. ஓகே, அடுத்து வந்து யார் இனாகரல் எடிஷன் பிளைண்ட் உமன் T20 வேர்ல்டு கப் வந்து இனாகரல் எடிஷன் நடந்தது எங்கே நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் தான் நடந்தது. ஓகேங்களா, இந்தியாவில் தானே? ஆமாம், கோ ஹோஸ்டிங் வந்து இந்தியாவும் ஸ்ரீலங்காவும். ஓகே, இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் கோ ஹோஸ்டிங். ஆனால் ஃபைனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொலம்போ ஸ்ரீலங்காவில் தான் நடந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வின் பண்ணிச்சு ஃபைனலில். யார் டிஃபீட் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேபாளை வந்து டிஃபீட் பண்ணி தான் வந்து இந்தியா வந்து வின் பண்ணியிருக்கு. ரைட்டா? எஸ். அடுத்து வந்து G20. ஓகே, G20 மீட்டிங் எங்கேயா நடந்தது? ஈஸி. ஓகே, 20வது G20 எங்கே நடந்தது? சவுத் ஆஃப்ரிக்காவில். 21வது G20 எங்கே நடக்க போகுது? USA. ஓகேவா, USA. ஸோ ட்ரம்ப் வந்து முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, நாங்கள் வந்து G20 வந்து சவுத் ஆஃப்ரிக்காவை கூப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி யூஎஸ்ஏவும் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஓகே, ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா, உங்களுக்கு ஏதாவது வேலை தரணும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். டைமை மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். ஓகேவா, டைமை மென்ஷன் பண்ணி இந்த ரீசன்னால் யூஎஸ்ஏ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலை, யூஎஸ்ஏ வந்து சவுத் ஆஃப்ரிக்காவை இன்வைட்டும் பண்ணலை அடுத்த வருஷத்துக்கு அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, சவுத் ஆஃப்ரிக்காவோட பிரசிடெண்ட் வந்து சிரில் ராமஃபோசா. ஓகே, கேட்டாங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருக்கணும், சிரில் ராமஃபோசா. அடுத்து வாட் இஸ் த அஃபிஷியல் தீம் ஆஃப் G20 ஜோகனஸ்பர்க் சமிட்டில் வந்து அஃபிஷியல் தீம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாரிட்டி, ஈக்குவாலிட்டி அண்டு சஸ்டைனபிலிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா TOயில் முடிகிறது. ஓகே, அடுத்து வந்து விச் கண்ட்ரி ஃபார்ம்டு ட்ரோய்கா டியூரிங் சவுத் ஆஃப்ரிக்காஸ் பிரசிடென்சி? ட்ரோய்கா அப்படின்னா இப்போ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 2025 ஒரு கண்ட்ரி கண்டக்ட் பண்ணுறாங்க, 2024 வந்து ஒரு கண்ட்ரி கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க, 2026 வந்து ஒரு கண்ட்ரி கண்டக்ட் பண்ண போவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ட்ரைகா. ஓகே, ட்ரோய்கா. ஓகே, ஸோ அந்த 3 இதுதான். 24 யார்? பிரேசில். 25 யார்? சவுத் ஆஃப்ரிக்கா. 26 யார்? USA. அப்போ ஆப்ஷன் எங்கே இருக்குது? பிரேசில், சவுத் ஆஃப்ரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்தது விச் மேஜர் கண்ட்ரி வாஸ் நோட்டட் ஃபார் த ஃபஸ்ட் ஆப்சன்ஸ் அட் ஜோகனஸ்பர்க் சமிட்டில் யார் வந்து வரல அப்படின்னு கேட்டிருக்காங்க? யுனைடெட் ஸ்டேட்ஸ். அவங்க தான் வந்து வரல சொன்ன மாதிரி. ஓகேவா, அடுத்தது வந்து ஸோ இந்த G20 வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 6 ப்ரொபோசல் வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து இது பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, பேர் என்ன, டெலிவரி பண்ணியிருக்காரு. ஓகே, அந்த 6ல் வந்து எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 6 மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா செட்டிங் அப் குளோபல் ட்ரெடிஷ்னல் நாலேஜ் ரெபாசிட்டரி, அடுத்து வந்து ஆஃப்ரிக்கா ஸ்கில் மல்டிப்ளேயர் ப்ரோக்ராம், அடுத்தது குளோபல் ஹெல்த் ரெஸ்பான்ஸ் டீம், அப்புறம் இனிஷியேட்டிவ் ஆன் கவுண்டரிங் த ட்ரக் டெரர் நெக்ஸஸ். ஓகே, அடுத்தது ஓப்பன் சேட்டலைட் டேட்டா பார்ட்னர்ஷிப் அண்ட் கிரிட்டிக்கல் மினரல் சர்க்குலேட்டரி இனிஷியேட்டிவ். ஓகே, ஆர்வம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குளோபல் ஹெல்த் ரெஸ்பான்ஸ் டீம் வந்துச்சா? எஸ்.
அடுத்தது வந்து இனிஷியேட்டிவ் ஆன் கவுண்டரிங் த ட்ரக் அண்ட் டெரர் நெக்ஸஸ். ஓகே, இருக்குது. அடுத்து வந்து குளோபல் பயோஃபியூயல் அலையன்ஸ். பயோஃபியூயல் படித்தோமா? பயோஃபியூயல் படிக்கல. ஆஃப்ரிக்கா ஸ்கில் மல்டிப்ளேயர் இனிஷியேட்டிவ் படித்தோம். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோவிங் நாட் அ மெம்பர் ஆஃப் G20 கேட்டிருக்காங்க. சிங்கப்பூர் கிடையாதுங்க. சிங்கப்பூர் டிம் டேவிட் அவர் இல்லை G20யில். ஓகே, G20 வந்து 1999 லான்ச் பண்ணப்பட்டது. 19 கண்ட்ரிஸ். ஒன்று வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா யூரோப்பியன் யூனியன். ஓகே, ஸோ கண்ட்ரிஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுங்க யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, சீனா, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இந்தியா, இந்தோனேஷியா, இட்டாலி, ஜப்பானு, கொரியா இருக்குது, மெக்சிகோ, ரஷ்யா, சவுதி அரேபியா, சவுத் ஆஃப்ரிக்கா, துருக்கியே. இங்கே தான் இந்த துருக்கியேங்கிற பேரே வந்து இங்கே தான் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்டு, அதில் ஒரு சந்தோஷம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம், USA, அப்புறம் வந்து 2 ரீஜனல் பாடிஸ். ஓகே, அது என்னென்னு பார்த்தா யூரோப்பியன் யூனியனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஆஃப்ரிக்கன் யூனியன். ஓகேங்களா, ஆஃப்ரிக்கன் யூனியன். ரைட், எஸ். இது வந்து 85% ஆஃப் குளோபல் ஜிடிபி வந்து இந்த இந்த G20 மட்டும் 85% குளோபல் ஜிடிபி. ஸோ இதில் யுஎஸ்ஏவும் வந்துருச்சு, சைனாவும் வந்துருச்சு, இந்தியாவும் வந்துருச்சு. ஸோ இப்படி இப்போ ஜெர்மனி 4வது பிளேஸ், ஜெர்மனியும் வந்துருச்சு, ஜப்பான் 5வது பிளேஸ் வந்துருச்சு. எல்லாமே வந்துட்டு அப்புறம் எப்படியா 85 வராமல் என்ன பண்ணும்? 75% வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேடு இந்த எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து பண்ணுது. ஓகேங்களா. ஸோ G20 வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளோபலாக வந்து எத்தனை % ஜிடிபியில் அப்படின்னு கேட்டிருக்காங்க? 85. ரைட்டா, 85. ஓகே, ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். டாட்டா, பை.